சரி, இன்னைக்கு நான் ஒரு நல்ல அற்புதமான ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். எடுத்து வாசிக்க பார்ப்போம். மல்கியா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம் மல்கியா. பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம் மல்கியா 1வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துருங்களேன், எல்லாரும் எடுத்துருங்களேன், எல்லாரும் எடுத்துருங்களேன். பேஜ் நம்பர் சொல்லிடுங்க. 1103 104 மல்கியா 1வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஓகே, முதல் வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்பிற்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு என்னை மட்டும் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லும் போது மட்டும் வசனத்தை பார்த்தா போதும். இப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், நான் உங்க எல்லாரையும் சிநேகிக்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம ஆளுங்க உடனே கேள்வி கேட்கிறான் பார், எப்படி எங்களை நீங்க சிநேகிக்கிறீங்கன்னு சொல்றீங்க? நீங்க தான் எங்களை நேசிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றா, ஏசா யாக்கோப்பு ஏசாவுக்கு சகோதரன் அல்லவா? யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். அல்லேலூயா. இப்ப நான் இந்த தலைப்புல தான் பேச போறேன். ஏன் ஆண்டவர் யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுக்க ஆரம்பித்தான்? இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் வெறுத்தார்? ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பிள்ளைகளை ஒன்ன வெறுத்துட்டு ஒன்ன உதாசீனப்படுத்த, சாரி, ஒன்ன நேசிச்சுட்டு ஒன்ன வெறுத்தா அந்த அப்பா அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? எனக்கு எதுக்கு இந்த வம்பு? 2 பிள்ளைங்க இருக்கிறான்னு வச்சுங்களேன், ஒருத்தரை நேசிச்சுட்டு இன்னொருத்தரை பகைச்சா அந்த அப்பா அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? கெட்டவங்க. அப்ப ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? நல்லா ஓப்பனா பேசலாம், அப்பதான் நமக்கு பதில் வரும். கெட்டவரா நல்லவரா? எப்படி நல்லவரு? இவர் தான் சொல்றாரு, நான் யாக்கோப்பை சிநேகித்த ஏசாவை வெறுத்தேங்கிறார். ஒரு கண்ணுல நெய்யையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சு பாக்குறாருல. ஐயோ, அது எப்படி இல்லைன்னு வரும்? பைபிள் தான் சொல்லுதப்பா. எதுக்குடா கால்ல கட்டி வந்து இப்படி போடுற? யார் சொன்னது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனிங்க பாப்போம். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை சிநேகித்தேன் அப்படின்னா, வெறுத்தேன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் சிநேகித்த அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் மட்டும் சொல்லி கூடுக்கையே கரெக்டான நேரத்தில் முடிச்சிடலாம். அல்லேலூயா, கரெக்டான நேரத்தில் முடிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். நிறைய நேரத்துல ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவர் பட்சபாதம் உள்ளவர், ஒருத்தனை நேசிச்சுட்டு ஒருத்தரை தரார். ஒருத்தரை நேசிச்சுட்டு ஒருத்தருக்கு தரார், ஒருத்தருக்கு தரமாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். கவனிங்க பாப்போம். 2 பேர் ஒன்னா சர்ச்சுக்கு வந்திருப்பான். ஒருத்தர் மட்டும் நல்ல ஆசீர்வாதமா மாறுவான், இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்படாம அப்படியே இருப்பான். ஏன்? தப்பு ஆண்டவர் மேலையா அல்லது வந்தவங்க இவங்க மேலையா? ஒரு குடும்பம் மட்டும் நல்லா வளரும், இன்னொரு குடும்பம் ஒண்ணுமே வளரா. சிலர் பாருங்க, சபையில தொடக்க காலத்துல இருந்து இருப்பான், கடங்காரனாவே இருப்பான். ஆனா சிலர் பேர் ரொம்ப நஷ்டத்துல தற்கொலைக்கு நேரம் வந்து அப்படி துரிதமா கர்த்தர் வளர வைப்பா. அப்ப தப்பு யார் மேல இருக்கு? வெரி குட். யார் மேல இருக்கு? உண்மையை ஒத்துக்கின ஒரே சபை நீங்க மட்டும்தான். இதுக்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். அப்ப ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர்னா பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. யாரையுமே அவர் வெறுக்கக்கூடிய ஆண்டவர் கிடையாது. யாரையுமே வேண்டான்னு புறம்பா தள்ளக்கூடிய ஆண்டவர் கிடையாது. எல்லாம் கவனிங்க பாப்போம். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி சிட்சையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சிநேகிக்கிறார். எந்த ஒரு பிள்ளை சிட்சையை அற்பமா எண்ணுகிறதோ கர்த்தர் அவங்கள கை கழுவி டீல்ல விட்டுறார். இதான் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சிட்சையை ஏற்றுக்கொண்டா, அப்பா திட்டும் போது அம்மா திட்டும் போது, டேய் படிக்கணும்டா, கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன்டா அப்படின்னு உணர்ந்து அந்த பிள்ளைங்க மனம் மாறும் பொழுது அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கை கட்டப்படுவது வேற. ஆனா அப்பாவை எதிர்த்து அம்மாவை எதிர்த்து எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் தெரியாம நடுரோட்ல தான் நின்றுட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அப்ப பட்சபாதம் உள்ளவன் ஆண்டவர் கிடையாது. யாரையுமே ஒருதலை பட்சமாய் கர்த்தர் பார்க்கக்கூடிய ஆண்டவரும் கிடையாது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை கர்த்தர் சிநேகிப்பார். ஆமென். மற்றவர்களை கர்த்தர் வெறுத்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
இந்த மல்கியாவுல 3 காரியம் சொல்லப்படுது. எத்தனை காரியம் சொல்லப்படுது? 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். கவனிங்க பார்ப்போம். 1, ஆசாரிய ஊழியம் கெட்டு போயிடுச்சு. என்ன போயிடுச்சா? கெட்டு போயிடுச்சுன்றத விட தீட்டுப்பட்டு போயிடுச்சு. ஆராதனை, ஜெபம், பரிசுத்தம், விசுவாசம், தேவனுக்கு செலுத்தக்கூடிய பாருங்க, தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஆசாரியர்கள் எல்லாருமே தீட்டுப்பட்டு போயிட்டாங்க. 1, ஆசாரியனும் தேவனுக்கு கொடுக்கிற பலியும் தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. 2வது, கல்யாணத்துல பாருங்க தவறான உறவுகள் வந்துடுச்சு. திருமண உறவுல தவறான உறவுகள் வந்துடுச்சு. தவறான உறவுகள் ரொம்ப வந்து பாருங்க தேவநாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாற ஆரம்பிச்சிருச்சு. 3வது, ஜனங்கள் கொடுக்கக்கூடிய தசம பாகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசாரியர்களும் சரியில்லாம போயிட்டான். நான் ஏன் தசம பாகம் தரணும் அப்படின்னு கீழே உட்கார்ந்துங்கிறவன் கேட்க, அந்த தசம பாகத்தை வாங்கி நான் இஷ்டம் போல செலவு பண்ணுவேன் அப்படின்னு மேல நிக்கிறேன் நான் சொல்ல, இந்த தசம பாகத்தினுடைய மேன்மை என்னாம அதுவும் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. இந்த 3 காரியத்தை தான் இந்த மல்கியா புஸ்தகத்துல ஆண்டவர் முக்கியப்படுத்தி சொல்றார். 1, ஆசாரிய ஊழியமும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலியும் பலிபீடமும் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. 2வது என்ன சொன்ன? எதுவா இருந்தா எனக்கு என்ன சொன்ன? திருமண உறவுல ஏற்பட்ட தவறான உறவுகள், அந்த காரியங்கள் குடும்பம் தப்பா போயிடுச்சுன்னா ஆண்டவர் சொல்றான், ஒருவன் அல்லவா படைச்சேன், பரிசுத்த சந்ததியை உருவாக்கத்தான படைச்சேன், ஏன் இப்படி மாறி போயிட்டான்? அப்ப அந்த திருமண உறவுல குடும்ப உறவுல ஏற்பட்ட மொராலிட்டி. 3வது என்ன சொன்ன? தசம பாகம் கொடுக்கிற நீங்களும் தசம பாகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நானும் தசம பாகத்திற்குரிய உத்தரவாதம் இல்லாதவர்களாய் போனபடினாலே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை அருவருப்பாய் சாணியை போல விளங்காததாய் மாற்றப்பட்டது. இந்த 3 காரியத்தை வச்சுதான் ஆண்டவர் இந்த ஜனங்களோடு பேசுறார். ஆண்டவர் சொன்னது இது 3 காரியம். நம்மால கேள்வி கேட்டது 7 கேள்வி. எத்தனை கேள்வி? இந்த மல்கியா புஸ்தகத்துல மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. 7 கேள்வி இருக்கு. இந்த 7 கேள்விக்கும் நான் இப்ப சொன்ன இந்த 3 காரியத்துக்கு சேர்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நான் யாக்கோப்பை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார். நான் ஏற்கனவே ரெஃபரன்ஸ் வேணும்னா சொல்லவா? ரெஃபரன்ஸ் பட்சபாதம் இல்லாதவர் ரெஃபரன்ஸ் சொல்லவா? எழுதிக்கங்க பாப்போம். பட்சபாதம் இல்லாத வேகமா இயேசு வரத்துக்குள்ளே பேனா திறக்கணும் சீக்கிரம். பட்சபாதம் இல்லாதவர்கள், பட்சபாதம் இல்லாதவர் ஆண்டவர் அப்படின்றது டியூட்ரோனாமி உபாகமம் 10:17. உபாகமம் 10:17 நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. வெயில் ஆகுது, சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். நான் படிக்க வைக்கிறேன்னு தான் வந்தேன், வேண்டாம். அதுக்கு அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34. ஓகே. ரோமர் 2:11. ரோமர் 2:11. கலாத்தியர் 2:6. நான் வசனமே சொல்ல மாட்டேன், இது இது என்னது இந்த சப்ஜெக்ட் அப்படி, அதனால வசனத்தை எழுதிக்கங்க. கலாத்தியர் 2:6 எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பீட்டர் 1 பேதுரு 1:17. 1 பேதுரு 1:17. கவனிங்க பாப்போம். இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, சமமா நேசிக்கக்கூடியவர், எல்லாரும் விரும்பத்தக்கவர், அவரவர்களுக்குரிய பலனை அவரவர்களுக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த வசனம் எல்லாம் சொல்லுது. அல்லேலூயா. ஒருவேளை யாராச்சும் உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா, அவன் மட்டும் ஏன் நல்லா இருக்கிறான், இவன் மட்டும் ஏன் கெட்டு போயிட்டான், 2 பேரும் ஒன்னா தானே சர்ச்சுக்கு வந்தோம், அவர் மட்டும் வீட்டை கட்டிட்டார், வாசல் கட்டிட்டார், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டார், நான் மட்டும் இன்னும் தப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிறேன்னு அப்படின்னா, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நிரப்புவார். நான் சாயங்காலம் அதுதான் பேச போறேன். இதையும் செய்வார் அப்படின்றதுதான் ஆண்டவர். அதனால ஆண்டவர் ஒருபோதும் கசந்து கொள்ளக்கூடாது, கசப்பு வரவும் கூடாது. அல்லேலூயா. இப்ப நான் சொல்ற வசனத்தை அப்படியே ஒவ்வொருத்தரை வாசிங்க பார்ப்போம். சிச்சை கவனிங்க பார்ப்போம். பட்சபாதமாய் ஆண்டவர் பார்ப்பதற்கும் பட்சபாதம் உள்ளவராய் அவரை உருவாக்குவதற்கும் நல்ல தெய்வத்தை, கிருபையுள்ள ஆண்டவரை கொலகாரனா மாத்திரத்தும் யார் கையில தான் இருக்குது? யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அவர் கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ளவர், ரட்சிப்பதில அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது, மன்னிப்பதில அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, மனதுருக்கத்துல அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா அப்பேற்பட்ட ஆண்டவர் ஏன் எதிர்மறையா மாறிடுறாரு? ஏன் ஆண்டவர் கைவிட்டது போல, மறந்தது போல, பதில் தராதது போல,
வாழ்க்கை வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல ஏன் இருக்குதுன்னா ஒரே ஒரு காரணம் தான், ஆண்டவருடைய வார்த்தையை நாம ஏத்துக்கிறது கிடையாது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 3:11 ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 3:11. எல்லாம் கவனிங்க பாப்போம், எல்லாம் இணைப்பாங்க. என் மகனே என் மகளே கர்த்தருடைய சிட்சையை எல்லாம் கவனி. பாஸ்டர் கண்டிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது, அப்பா அம்மா நம்மளை எச்சரிக்கும் போது, சபையில் இருக்கிற மூத்த தகப்பன்மார்கள் தாய்மார்கள், நீ போறது தப்பு தம்பி, நீ நடக்கிறது தப்பு தங்கச்சி, நீ போற வழி சரியில்லை, சர்ச்சில் வந்து இப்படி தூங்க கூடாது அப்படின்னு நம்ம சிட்சிக்கும் போது, கண்டித்து உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது அதை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அசட்டை பண்ணிட்டாலே. இப்ப வாசிங் சிஸ்டர். என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. எல்லாம் கவனிங்க பாப்போம். அவர் கடிந்து கொள்ளும் பொழுது என்ன பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, ஏன் இப்படி சொல்லிட்டாரு, சோர்ந்து போகாத. சொன்னதுக்கு காரணம் உன் தலையெழுத்தை என் தலையெழுத்தை நம்ம சரித்திரத்தை கர்த்தர் மாற்ற போறார். நம்ம குறித்த ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக பரிசுத்தவான்களை கொண்டு, தகப்பன்மார்களை கொண்டு, தாய்மார்களை கொண்டு, சபையில் இருக்கிற மூப்பர்களை கொண்டு கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். ஆமென். தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடி நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம், அந்த நோக்கம், அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மை, அந்த மகிமை நமக்கு தருவதற்காக கர்த்தர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால மனம் முறுமுறுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு சபை எல்லாம் கெட்டு போச்சு. கொற்றாரு நிரப்புறாரு, கொற்றாரு நிரப்புறாரு, கொற்றாரு நிரப்புறாருன்னா மட்டும் போறான். ஏய், பாவம் பண்ணாதன்னு அந்த சர்ச்சுக்கு வர மாட்டான். இதெல்லாம் எப்படி தெரியுமாக்குது? அதை சாப்பிடாதரா சுகர் வரும்னா அதை தின்னுற பத்தியில. அல்லேலூயா. இந்த மாதிரி தான் மாறி போச்சு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சுகர். அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஏன் சிஸ்டர் சர்ச்சில் வந்து தூங்குறீங்க? ஒரே மயக்கமா இருக்கு பாஸ்டர். ஆவிக்குரிய சுகர். நீ வசனத்தை கேட்க மாட்ட, நல்ல உணவு, நல்ல போஜனம், நல்ல காரியம், நல்ல போஷாக்கு, நல்ல ஆராதனை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க கூட ஒரு பாஸ்டர் ஒருத்தருக்கிறாரு, எப்ப எந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனாலும் தூங்குவார். கேட்டா சொல்றாரு, ஒரு வேளைக்கு 15 மாத்திரை சாப்பிடுறாரு. நான் தப்பா சொல்லல, அந்த மாத்திரனுடைய வேதனை அந்த சரீரத்தை அப்படி ஒடுக்கிடுது. நான் பேசுறது புரியுதா? சில நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இதுதான். ஆண்டவர் எச்சரிக்கும் போது, சிட்சிக்கும் போது நடக்க வேண்டிய விதத்துல நடக்காம போயிட்டா என் நல்ல வாயால சொல்ல விரும்பல. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க பாப்போம். அதே நீதிமொழிகள் 6:23 வாசிங்க. என்னமா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. நமக்கு நித்தியத்துக்கு கொண்டு போறது சிட்சை தான், நம்ம கண்டித்து உணர்த்தது தான். அப்படி இல்லாம ஒரு பிரசங்கம், ஒரு ஊழியம், ஒரு ஆராதனை, ஒரு சபை இருந்ததுன்னா உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போல, நித்திய நரகத்துக்கு பைபாஸ் ரோடு போட்டு கூட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஐயோ, நான் சொல்லல, இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க பாப்போம். 19:18 வாசிங்க. நீதிமொழிகள் ஒருத்தர் 29:17 வாசிங்க. 19:18 29:17. எல்லாம் கவனிங்க பாப்போம். அவன் மாறுவான், அந்த பொண்ணு திருந்தோம், இந்த சபை மாறும், நம்பிக்கை இருக்கிற வரைக்கும். டீச்சர்ஸ்களை பார்த்திருக்கலா? ஒரு பையனை குறிச்சு அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா, டேய் அவனை தனியா கூப்பிட்டு சொல்லுங்க, டேய் உன்னால படிக்க முடியும்டா, நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்படா, உனக்கு எல்லாமே இருக்குடா, கடவுள் உனக்கு தருவாரா, நீ நல்லா படுறா. ஏன்? அந்த பையனை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில நேரத்துல சிட்சை, நம்பிக்கை இருக்க மட்டும் சிட்சை செய்யணும். அதனால கொல்லக்கூடாது. அவன் மாறுவான், அவன் திருந்துவான், அந்த குடும்பம் கட்டப்படும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அவங்க பாத்திரவான்களா மாறுவாங்க. அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன செய்யணுமா? சிட்சை. இன்னொரு வசனத்தை வாசிங்க பாப்போம். 29:17. எல்லாம் கவனிங்க பாப்போம். உன் பிள்ளைய கண்டித்து வளரு, ஒரு நேரம் வரும்போது அவன் உனக்கு என்ன செய்வான்? உண்டாக்குவான். இந்த வசனத்தை வாசித்துங்க பாப்போம். எபிரேயர் 12:5 வாசித்துங்க. எபிரேயர் 12:5.
ஏன்டா இதெல்லாம் சொல்றீங்கன்னு யாரோ கேக்குது. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சரி, இனி வசனத்தை சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இனி நம்ம ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லாம போனா பைபிள் இல்லாத இருந்தால் பேசுறேன், நீ கட்டவத்திலே திட்டுவ. அல்லேலூயா. ஆமா, அதனால நான் எல்லாத்துக்கும் வசனம் வச்சுக்கிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன், ஆனா வசனத்தையே சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். ஆமா, இப்ப நான் பிரசங்கத்துக்கு நேரா வரப்போறேன். இப்ப கவனிங்க பாப்போம். ஏன் இதெல்லாம் இவ்வளவு மெனக்கட்டு உங்களுக்கு சொன்னேன்னா, ரெண்டு காரியத்தை சொன்னேன். என்னென்ன காரியம் சொன்னேன்? ஒண்ணு, எதையோ சொன்னேன். ரெண்டு காரியம் முக்கியமா சொன்னேன். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ரெண்டாவது, நம்ம சிட்சித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் சொல்றா, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை சிநேகித்தேன் அப்படிங்கிறார். எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். நான் சொல்றதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். அல்லேலூயா. இப்ப வாசிக்க கூடாது. ஆதியாகமம் 36வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 36வது அதிகாரம் முழுக்க ஏசாவை பத்தி சொல்லப்படுது. ஏசானால ஏதோம்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு பெரிய மலை தேசத்தை கர்த்தர் கொடுத்துட்டான். பெரிய மலை தேசம். அப்பேற்பட்ட மலை தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒன்னாச்சா? ரெண்டாவது, உபாகமம் 2வது அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பார்க்கணும். உபாகமம் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்றார், டேய், இது ஒன்னனாகி ஏசாவுக்கு நான் கொடுத்த சொத்து, அதனால நீ போய் சுதந்திரிக்க போகிற கானான்ல ஏசாவோட ஏதோமோட சொத்தை நீ சுதந்திரிக்காத, அவன் கூட யுத்தம் பண்ணாத, அவன் கூட சண்டை போடாத, நான் அதை அவனுக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் திரும்ப அவங்கிட்ட அதை என்ன செய்ய மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படிங்கிறார். பாருங்க எதுல? உபாகமம் 2வது அதிகாரத்துல. யோசுவா 24வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுவான் பாரு. ஆதியாகமம் முதல்ல யாக்கோப்பு கிட்ட சொல்றா, ஏதோமே நான் ஏசாவுக்கு கொடுத்துட்டேங்கிறார். புரியுதா நான் பேசுறது? உபாகமம் 2வது அதிகாரத்துல மோசே கிட்ட சொல்றாரு, டேய், எக்காரணம் கொண்டோம் நான் ஏசாவுக்கு கொடுத்த சொத்தை நீ என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது அப்படிங்கிறார். மூணாவது, யோசுவா பெரிய யுத்த வீரன், கானானையே ஜெயிச்சிட்டான், அவங்கிட்ட சொல்றார், எப்பா, எக்காரணம் கொண்டோம் ஏசாவுக்கு நான் கொடுத்த சொத்தை எடுக்காத, அது அவங்கிட்டயே போட்டோம், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறார். இவ்வளவு சொத்தை கொடுத்தார். இது ஒரு பக்கமாச்சா? ரெண்டாவது கவனிங்க பாப்போம். யாக்கோப்பினுடைய வம்சத்துல ராஜாக்கள் எழும்புவதற்கு முன்னாடி ஏசா வம்சத்துல ராஜாக்கள் எழும்பிட்டாங்க. அல்லேலூயா. யாக்கோப்பு வந்து கானான சுதந்திரித்திருப்பதற்கு முன்னாடியே ஏசா பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி பிரபுக்கள் எல்லாம் வாழ ஆரம்பித்தான். எல்லாம் கவனி, நான் பேசுறது புரியுதா? ஆமா, யாக்கோப்பு இன்னும் அடிமையா இருக்கிறான், ஆனா ஏசா பெரிய பெரிய கோட்டை கட்டி பெரிய பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கி ராஜாக்களே ஏதோமில் இருந்து எழுப்பிட்டான். ஆண்டவர் சொல்றார் யாக்கோப்பு கிட்ட, உங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு அதை எடுக்காதுங்கிறார். மோசே கிட்ட சொல்றார், அது நான் ஏசாவுக்கு கொடுத்துட்டு எடுக்காதுன்றார். ஜாஷுவா கிட்ட சொல்றார், டேய், அதை அவனுக்கு கொடுத்துட்ட நீ எடுக்காத அப்படிங்கிறார். அப்பனா அவன் சொத்தை ஒருத்தனையும் தொடாம கர்த்தர் பாதுகாத்தார். அப்ப எப்படி ஆண்டவர் வெறுத்தார்? புரியுதா? அல்லேலூயா. ரெண்டாவது, இப்ப கவனிங்க பாப்போம். ரெண்டாவது என்ன கவனி, இஸ்ரவேலிலே ராஜாக்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே ஏசாவிலே ராஜாக்கள் தோன்றினான், பிரபுக்கள் இருந்தான். இவெல்லாம் கூடார வாசியா, யுத்தம் பண்ண தெரியாதவனா, இரும்பு ஆயுதம் இல்லாதவனா இருக்கும் போது ஏசா கிட்ட பெரிய பெரிய இரும்பு ஆயுதங்கள் இருக்க ஆரம்பித்தது. அவன் எல்லா விதத்திலையும் பலத்த சேனையா மாற ஆரம்பித்தான். அப்பேற்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்றா, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பு சிநேகித்தேங்கிற. எப்படி? நான் பேசுறது புரியுதா? அப்ப என்ன, இப்போ எனக்கு ஒரு மாடி வீடை கட்டிட்டு என் தம்பிக்கு வீடு வாசல் இல்லாம நடுத்தருல நின்னா சொல்லலாம், ஐயோ நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. எனக்கு முன்னாடி என் தம்பிக்கு மாடி வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு நானு ஜேம்ஸை தான் நேசிக்கிறேன், ஜேம்ஸ் பிலிப்பு நானே தான், நானே என் தம்பியை இருக்கிறேன், ஜேம்ஸை தான் நேசிக்கிறேன், பிலிப்பை நான் நேசிக்கல அப்படின்னா என்ன கதை இது? ஐயோ. ஏன்? இப்ப கவனி, நான் இப்பதான் பிரசங்கத்தை தொடங்க போறேன். யாக்கோப்புக்கு என்ன கொடுத்தாரோ அத்தனையும் ஏசாவுக்கு கொடுத்தார். யாக்கோப்புக்கு எந்தெந்த இடத்துல உயர் வந்தது அத்தனையும் ஏசாவுக்கு வந்தது. ஆனா ஏசா விஷயத்துல ஆண்டவர் குறுக்கிடவே இல்லை, யாக்கோப்பு விஷயத்துல ஆண்டவர் குறுக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமா, இப்ப நான் அதுதான் பேச போறேன். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். எல்லாம் கவனி. யாக்கோப்புக்கு ஆசீர்வாதம் வந்தது, ஏசாவுக்கு ஆசீர்வாதம் வந்தது. யாக்கோப்பும் தேசத்தை சுதந்தரித்தான், ஏசாவும் தேசத்தை சுதந்தரித்தான். யாக்கோப்புக்கு முன்னாடி ஏசாக்களிலே ராஜாக்கள் இருந்தாங்க, பிரபுக்கள் இருந்தான், கோட்டையில் இருந்தான், பெரிய பெரிய ஆளா இருக்க ஆரம்பித்தான். அவன் அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்தான். இவன் கோட்டைக்குள்ள இருக்கிறான். அப்பேற்பட்டவனை பார்த்து சொல்றார், நான் அவனை வெறுத்தேன் அப்படிங்கிறார். எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். பணம் 2 பேருக்கு சமமா கொடுத்தா, மனைவி பிள்ளைகளை 2 பேருக்கு சமமா கொடுத்தா, சுதந்திரத்தை 2 பேருக்கு சமமா கொடுத்தா, எல்லாருக்கும் எல்லாமே சமமா கொடுத்தார். ஆனா எல்லாம் கவனிங்க பாப்போம். யாக்கோப்பு ஒழுக்கமானவனாய் வளர்ந்தான், ஏசா ஒழுக்கம் கெட்டவனாய் வளர ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இங்க பேர் அவன் சபையை கட்டிட்டான், நான் சபையை கட்டிட்டேன். அவன் வீட்டை கட்டிட்டான், நான் வீட்டை கட்டிட்டேன். அவன் வளர்ந்துட்டான், நான் வளர்ந்துட்டேன். வளர்றது எல்லாரும் வளருவான். விக்கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க கூட தான் கோட்டையை கட்டுறான், விக்கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க கூட தான் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறான், அவங்க கூட தான் பென்ஸ் காரை வாங்குறான், BMW காரை வாங்குறான். ஆனா விசுவாசிக்கிற நாம தான் நடந்து போறோம். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் ஒழுங்குபடுத்தப்படல, நீங்கள நானும் ஒழுங்குபடுத்தப்படுறோம். அல்லேலூயா. டிசிப்ளின் ஏசா வாழ்க்கையில கிடையாது. அவங்க அம்மா ரெபேக்காள் சொல்றா, டேய் நீ கானானிய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மனநோவா இருக்கடாங்கறா. நம்மளால என்ன சொல்லுவோம்? ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, எப்படியாவது மனசு கஷ்டப்படுவோம் இல்ல. நம்மால உடனே போய் 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரான். யாரு சொல்லு? ஏசா. அல்லேலூயா. தம்பி சர்ச்சில் வந்து இப்படி உட்கார்றது தப்புடான்னா அப்பதான் திமுனா உட்காருவான். லேட்டா வர்றது தப்புன்னா அவருக்கு என்ன தெரியும் நான் படுற பாடுன்னுவான். அப்படின்னா நீ ஒழுக்கத்துக்கு வர ஆள் கிடையாது. ஹலோ, என்ன பேய் மாதிரி என்னை பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. சபையில கைத்தட்டி பாட்டு பாடினா, நீ கைத்தட்டி பாட்டு பாடினா உன்னை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, நிலைநிறுத்த நாமளே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறன்னு அர்த்தம். தேவ மனிதர்கள் இங்கிருந்து சொல்லக்கூடிய வார்த்தையை நான் நிராகரிச்சேன்னா, நான் சீர்பட, ஒரு டிசிப்ளினுக்கு, ஒரு ஒழுங்குக்கு, தேவனுடைய வார்த்தையின் சட்ட திட்டங்களுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். டிசிப்ளினே ஏசா கிட்ட கிடையாது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதரா என்ன செஞ்சிட்டான்? கல்யாணம் பண்ணிட்டான். கானானிய ஸ்திரீகள் எனக்கு மனநோவா இருக்கிறாங்கடா அப்படின்னா மனநோவா மாற ஆரம்பிச்சிட்டான். அவங்க தாத்தா சொல்லியிருப்பார், யார்கிட்ட? ஈசாக்கு கிட்ட சொல்லியிருப்பார். ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும் போதே எலியாசர் கிட்ட சொன்னான், பாரு இந்த கானானுடைய தேசத்துல என் பொண்ணுக்கு நீ பொண்ணு கிடைக்கூடாது, அங்கதான் போய் என் பொண்ணை பார்க்கணும், என் மகனுக்கு பொண்ணை பார்க்கணுங்கிறான். வேலைக்காரன் கேட்கறான், ஐயா அங்க பொண்ணு கிடைக்கலாம், நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கறான். ஆபிரகாம் சொல்றான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து என்னை அழைத்து வந்தவர் உனக்கு முன்னாடி யார் அனுப்புவார்? தூதன் அனுப்புவார். எல்லாம் கவனி. தீட்டுப்படாம ஆபிரகாம் தன் மகனை பாதுகாத்தான். அதே மாதிரி ஆண்டவர் தேவ தூதன் அனுப்புனா, ரெபேக்கால கொண்டு வந்தான், கல்யாணம் பண்ணா, ஒரு அற்புத சந்ததி உருவாக்க ஆரம்பித்தது. இப்ப ஈசாக்கு கண்டிப்பா யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் சொல்லியிருப்பான், டேய் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, உங்க தாத்தா ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்துல இருந்து கர்த்தர் பிரிச்சுட்டு வந்தா, அப்பேற்பட்ட வம்சத்தை சேர்ந்தவங்க, அதனால எக்காரணம் கொண்டோம் புறஜாதி ஜனங்களோட, கானானியரோட ஐக்கியம் கொள்ளாத, தேவன் அருவருக்கிற மாதிரி, தேவன் விரும்பத்தகாத, தீண்டத்தகாத எதுவுமே நம்ம குடும்பத்துல வரக்கூடாது. உனக்குன்னு ஒரு நல்ல இடத்துல கர்த்தர் வச்சிருப்பான். கர்த்தர் சொல்றதை கேள்றானா, எனக்கு அந்த பொண்ணுதான் பிடிக்குதுங்கிறான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஒழுக்கங்கெட்ட பையன் சொல்லு. என்ன ஒரு மாதிரியே பாக்குற? அந்நிய நுகத்துல பிணைக்க கூடாதுன்னா பிணைக்க கூடாது. விசுவாசிக்க அவிசுவாசிக்க சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இல்ல. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சு நான் ஜெபம் பண்ணி மாத்திருவேன். பெரிய அல்பா இவரு ஜெபம் பண்ணி என்ன செய்வாரா? என்ன ஒரு மாதிரியே பாக்குற? அல்லேலூயா. உன்னாலையும் மாத்த முடியாது, என்னாலையும் மாத்த முடியாது. அப்பேற்பட்ட சாலமோனே குப்புரட்சி மண்ணை கவர்ந்தான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இந்த சும்மா ஜெபம் பண்ணி மாத்துவேன், ஜெபம் பண்ணி, டேய் ஆதாம்ல இருந்து இது வரைக்கும் எத்தனை கொம்பன அவரும் பார்த்திருப்பாரு, பார்த்திருப்பாரா இல்லையா? எத்தனை ஏவால பார்த்திருப்பாரு. எதுக்குன்னா தலையாட்டணும். அல்லேலூயா. இந்த ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது. இயேசுவுக்கு மிஞ்சி போறது. யாருக்கு மிஞ்சி?
இயேசுவுக்கு மிஞ்சி பொறுத்து அவரே எழுதி வச்சுட்டார்ல, அந்நிய நோகத்துல பிணைக்கப்படக்கூடாது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை என்னைக்கு சபையில வருதோ அன்னைக்கே ஆண்டவர் அருவருக்கக்கூடிய இடம். அந்நிய நுகத்துல எப்ப பிணைக்கப்படுறோமோ அப்பவே ஆண்டவர் விரும்பத்தகாத பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது புரியுதா? ஆனா புரியாத மாதிரியே இருப்பீங்க பாரு. கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். பொண்ணு கல்யாணம் பண்ணாதான் ஈசாக்கு சொல்லியிருப்பான். ஆனா யாக்கோப்பு பாரு, அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றா, டேய் இவன் கானானிய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மனநோவா மாறிட்டான், உங்க தாய் மாமா வீட்டுக்கு போ, அங்க கத்த நல்ல பொண்ணு வச்சிருக்கானு. யாக்கோப்பு எந்த பேச்சும் கேட்பாங்க. அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு பிரயாணப்பட ஆரம்பித்தான். அவன் பிரயாணப்படும் போது ஆண்டவர் வந்து லூசுங்கிற இடத்துல போய் படுத்துட்டான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, யாக்கோப்பே நீ போற எல்லா இடத்துலயும் நான் உன் கூட இருக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. எல்லாம் கவனி. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தா ஆண்டவரே நமக்கு துணையாக வருவார். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா பிசாசு கூட துணை வர மாட்டான். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுதா? இன்னைக்கு சபையும் அப்படித்தான் இருக்கு, விசுவாசமும் அப்படித்தான் இருக்கு, எங்களை மாதிரி பாஸ்டர்ஸ் அப்படித்தான் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி பாஸ்டர்ஸோட பிள்ளைங்க பண்ற அக்யூஸ்ட் தனமும் அப்படித்தான் இருக்கு. எவளா ஒருத்தைய போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான், எவனா ஒருத்தனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுது. ஒரு பாஸ்டர் பொண்ணு பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் தங்கச்சி அக்காலும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு பூட்டிட்டு சாவி எடுத்து வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு இவ இன்னொருத்த முன்னாடி ஓடிட்டா. இதெல்லாம் என்ன பிரசங்கத்தை கேட்டிருக்கோம், என்ன சபைக்கு வந்திருக்கோம்? நான் பேசுறது புரியுதா? ஒரு ஒழுக்கங்கட்ட ஒரு கலப்படமான சந்ததி, தேவன் அருவருக்கத்தக்க விரும்பாத நேசிக்கப்படாத உன்னை பிசாசு விதைக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த கலப்படம், அந்த தவறான உறவு, தவறான செய்கை, தவறான காரியங்கள் உள்ள வந்து சபையை கெடுத்து நாசமாக்குற மாதிரி மாறிடுச்சு. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அந்த ஐயா வீட்டுல தான் தங்கியிருந்தேன். பெரிய கோட்டீஸ்வரர் அந்த ஐயா, ஒரு பெரிய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பெரிய மேனேஜரா இருக்க ஆரம்பித்தான். அவர் வீட்டுல தான் இருந்தேன். அவங்க பையன் ஓடி 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 என்னை கவனிச்சுட்டான், நல்லா பார்க்க ஆரம்பித்தான். 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு போனேன். பாஸ்டர் பார்த்து கேட்டேன், அந்த ஐயா நல்லா இருக்காரா? அந்த அம்மா அப்படி வயசானவங்க தான், நல்லா கவனிச்சாங்க. பாஸ்டர் அப்படியே ஆஃப் ஆகி அப்படியே அமைதி ஆயிட்டார். என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அப்புறமா தான் சொல்றாரு, அவர் கண்ணில் தண்ணி வருது பாஸ்டர் கண்ணு. பாஸ்டரோட அப்பா இறந்த உடனே அவர் தான் சர்ச்சில் மூப்பர், பாஸ்டருக்கு பக்கபலமா இருந்தார், அப்பா மாதிரியே இருக்க ஆரம்பிச்சார். சின்ன பையன் தானே, நான் பார்த்து வளர்ந்த பையன் தானே அப்படின்ட்டு பாஸ்டரை அற்பமா என்னல, அந்த பாஸ்டர் கொடுக்க வேண்டிய கனத்தை மேன்மையை கொடுத்து பாஸ்டர் கொண்டு போய் புல்பிட்ல உட்காரிச்சு எல்லா மக்களையும் பாஸ்டருக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்த பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தகப்பன். பாஸ்டர் அழுதுட்டு சொன்னார், அவங்க ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க பாஸ்டர், வீட்டை வித்துட்டாங்க பாஸ்டர். நான் கேட்டேன், ஏன்னாச்சு பாஸ்டர், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொல்ல ஆரம்பித்தான், இந்த தம்பி இருந்தான் பாருங்க பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை லவ் பண்ணி திருப்பதி கோயில போய் கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்பட்டபடினால இதுக்கப்புறம் எப்படி நான் சர்ச்சில் வந்து நிற்பேன், யாருக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், யார் என் சத்தத்தை கேட்பா அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்கிட்டயே சொல்லாம நைட்டோட நைட்டா வண்டி வச்சுட்டு பொருள் எல்லாம் ஏத்திட்டு யாருமே தெரியாத அன்னோன் இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பாஸ்டர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு போனா அந்த அப்பாவும் அம்மாவும் ஓன்னு அழுகுறாங்களாம். சர்ச்சுக்கு போறதுக்கே பிடிக்கல. அந்த பையன் செஞ்ச தப்பு பேர். நான் அதுல இருந்து தெளிவாயிட்டேன், என்னத்தான் சர்ச்சில் யார் என்ன பண்ணாலும் நம்புறது கிடையாது. என்ன ஒரு மாதிரியே பாக்குற, என் ஆவில ஒரு உணர்வு வந்தாதான் நம்புவேன். என் ஆவில உணர்வு வரலையா, நீ பரலோகத்துக்கே போய் கேட்டை திறந்துட்டு வந்தாலும் நான் நம்புறது கிடையாது. அல்லேலூயா சொல்லு பாப்பா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, அந்த அப்பா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இன்னைக்கு நிறைய பாஸ்டருடைய ஊழியம் உடைஞ்சு போனது காரணம் கலப்பு, கீழ்ப்படியாம ஒரு டிசிப்ளின் இல்லாததுதான். இன்னைக்கு சபை சிதறடிக்கப்படுவதற்கு காரணம் ஒரு ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை. ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார்? ஏன் ஏசாவை வெறுத்த யாக்கோபை சிநேகித்த? ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை, டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கை, சீர்படுத்தாத ஒரு வாழ்க்கை. விளங்குச்சா? அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்தினால தம்பி தங்கச்செல்லாம் கவனி, அப்பா அம்மா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படி, பாஸ்டர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படி, மூத்தவங்க எல்லாம் கவனி, சபை போதக நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்துக்கு கீழ்ப்படி. புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியலனாலும் பரவாயில்ல, புரிஞ்சே ஒண்ணும் பண்ணல. அல்லேலூயா. புரியலனாலும் பரவாயில்ல, கீழ்ப்படி. அல்லேலூயா சொல்லு பாப்போம். சத்தமாமேன்னு சொல்லு பாப்போம்.
ஒரு ஒழுக்கத்துக்கு வரணும். 9 மணிக்கு சர்வீஸா, ட்ரை யுவர் பெஸ்ட் லெவல். உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வர முயற்சி பண்ணு. லேட் ஆகுது, சூழ்நிலை உண்டு, நான் தப்புன்னு சொல்ல வரல. முயற்சி பண்ணு. நான் சொல்றது புரியுதா? முயற்சி பண்ணு, ஆண்டவரை தேடு, பிள்ளைகளை கொண்டு வா, சபையில உட்கார வை, பரிசுத்தத்திற்கு நேரா வல, ஒழுக்கத்திற்கு நேரா அவனை நடத்து, நித்திய வழிக்கு நேரா நடத்து, சிற்சையில கொண்டு வந்து நிறுத்து. அதுதான் ஜீவ பாதை. ஆமே. அது இல்லாம போனா என் ஊழியமானாலும் நாசமாயிடும், என் குடும்பமானாலும் நாசமாயிடும், என் பிள்ளைகளானாலும் நாசமாயிடும், என் ஒய்ஃபும் நாசமா மாறிடுவா. ஏன்னா ஒழுக்கம் கட்ட வாழ்க்கையில நான் கால் எடுத்து வச்சுட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏஸ் அப்படி பண்ணானா கவனிங்க பாப்போம். 2 சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தாங்களே, என்ன செஞ்சிருக்கணும்? பத்திரமா பாதுகாக்கணும். இல்ல ஊர் எல்லாம் போய் சுத்திட்டு வந்து அவன் கூழ காமிச்சு வச்சிருந்தானா, வந்து பார்த்து சொல்றான், எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னத்தை கொடு, கூழ கூடு அப்படிங்கிறான். இவன் விவரமான ஆளு, நம்ம ஆளு. அல்லேலூயா. அவன் சொல்றான், இப்ப இருக்கிற ரியல் எஸ்டேட் ஓனர்லாம் யாக்கோப்பு கிட்ட பிச்சை எடுக்கணும். புரியுதா? இப்ப இருக்கிறவெல்லாம் சாராய வாங்கி ஊத்திட்டு தான் சைன் வாங்குறான். நம்மால கூழ காமிச்சிட்ட சைன் வாங்கிட்டு கூழ ஊத்துனாம் பாரு. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இப்ப இருக்கிற ரியல் எஸ்டேட் ஓனர்லாம் இவெல்லாம் ஏமாத்துறான்னு சொல்றதுல சும்மா. நான் யாக்கோப்பை தான் முன்னாடி வைக்கிறது. அல்லேலூயா சொல்லு பாப்பா. அதே மாதிரி இப்ப இருக்கிற லவ்வர்லாம் சும்மா. யாக்கோப்ப மாதிரி நயவஞ்சகம் உலகத்துல யாரும் கிடையாது. ஆமே. மாமா வீட்டுக்கு அம்மா போங்கிறா, இதையும் சொல்லிடுறேன். மாமா வீட்டுக்கு அம்மா போங்கிறா, மாமாவே பார்த்தது கிடையாது. மாமா பொண்ணு எப்படி தெரியும்? சரியா? லூஸ் பேசி முடிச்சாரா, பேசி முடிச்சு லூஸை கிராஸ் பண்ணி போறான். அந்த எல்லைக்குள்ள போயிட்டான். அந்த எல்லைக்குள்ள போனோடனே கேட்கறான், இங்க லாபானுடைய பொண்ணுங்க ஆடு மேய்க்கிறாங்களாமே, எங்க அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், அதோ வராளுங்க பாரு, 2 பேர் பாட்டு பாடிட்டு ஆடிட்டு அவளுங்க தாங்கிறான். தூரத்துல வரும்போதே பார்த்துட்டாயா எவன் நல்லா இருக்கிறான்னு. அல்லேலூயா. தூரத்துல வரும்போதே பார்த்துட்டு நேர கிட்ட போய் அவளை கட்டி பிடிச்சி முத்தம் தந்துட்டு, ஐயோ மொத டைம் இப்பதான் பாக்குறான். நம்ம 1000 முறை பார்த்தாலும் பேசறதுக்கு முடியல. ஐயோ ஐயோ நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மொத டைமே இப்பதான் பாக்குறான். போய் கட்டி பிடிச்சி அவளுக்கு முத்தம் தந்து சொல்றான், உங்க அப்பனுக்கு மருமகன் வந்திருக்கேங்கிறான். இவனே கல்யாணம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டான் பார். இவனை எல்லாத்தையும் முடிச்சுட்டான் பார். இப்ப இருக்கிற லவ்வர்லாம் 2 நாளைக்கு சுத்துறான், 6 மாசம் சுத்துறான். அடுத்த நாள் 7வது மாசம் தாடி வச்சுன்னு உட்காந்துங்கிறான். இல்லாட்டி ஒயின் ஷாப்புக்கு காவலாளியாக்கிறான். போடா. நம்ம யாக்கோப்பு பாரு. அல்லேலூயா சொல்லு பாப்பா. சத்தமா சொல்லு. அல்லேலூயா. லவ்வர்லாம் யாக்கோப்பு செருப்புல ஓட்டிங்கிற மண்ணுக்கு கூட சமம் கிடையாது. என்ன ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, யாக்கோப்புக்கு தான். அல்லேலூயா. அதை வச்சுதான் இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்தான். இது வச்சா அடுத்தது பாருங்க, எப்படி ஆடு குட்டி போடணும்னு இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா நம்மால் அப்பவே கண்டுபிடிச்சாம்ப. தோல் பட்டையை உரிச்சு போட்டே குட்டி போட வச்சாம்ப. புரியல? மெடிக்கல்லாம் இப்பதான். யாக்கோப்புக்கு அப்பவே தெரியும். அவன் விஷயம் எல்லாமே பாத்துங்க, பயங்கர விவரமானவன். ஆமென். அப்பனுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போத்திட்டு போய் நான் தான் ஏசான்னு சொன்னான். சிவாஜி கணேசன் யாக்கோப்பு கிட்ட தோத்தே ஆகணும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அப்போ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் யாக்கோப்பை பாத்தீங்கன்னா தப்பு பண்ணவன். இப்ப அதுதான் சொல்ல வரேன். தப்பு பண்ணவன். தப்புனா சாதாரணமான தப்பு கிடையாது, மோசமான தப்பு பண்ணவன். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் அவனை நேசிச்ச, இவனை வெறுத்தங்கிற. ஹலோ, நான் பேசுறது புரியுதா? புரியுதா? இப்ப கவனிங்க. ஏன்னா யாக்கோப்பு கிட்ட போய் ஆண்டவர், டேய் நீ போறது தப்புனா யாக்கோப்பு சரியான்னு இறங்கிடுவான். ஏசா, டேய் நீ போறது தப்புனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னுவான் ஆண்டவரையே. இங்கேயும் நிறைய ஏசாவின் ஆவி இருக்கு. ஐயோ இங்க இல்ல, பொதுவா சர்ச்சிங்க இல்ல. என்ன சொல்லாது இருக்காத மாதிரி என்னைய பாக்குறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வராம இருக்கட்டும். வந்தது வரைக்கும் சந்தோஷமா அனுபவிப்போம். அல்லேலூயா சொல்லு. ஆமா, ஒழுக்கம் சொல்லு. ஒழுக்கம். தூங்கி எந்திரிக்கிறதுலயும் ஒரு ஒழுக்கம், சபைக்கு வர்றதுலயும் ஒரு ஒழுக்கம், ஜபம் பண்றதுலயும் ஒரு ஒழுக்கம், பைபிள் படிக்கிறதுலயும். ஜோசிக்கார மாதிரி கிளி எடுத்து வந்து வச்சு பக்கத்தை தந்து கர்த்தர் என்ன பேசுறாருன்னா பேசுவார். யூதாஸ் காரியத்தை 4 கொண்டு செத்தான்னு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அந்த ஒழுக்கம் கட்ட பைபிள் படிக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ டிசிப்ளினுக்கு ஏசா ஒத்து வரவே இல்லை. எதுக்கு ஒத்து வரல? சத்தமா சொல்லுங்க.
டிசிப்ளினுக்கே ஒத்து வரல. போதக பிதாக்கள் நம்மை கண்டிக்கும் போது ஒழுக்கத்துக்கு நாம ஒத்து வரலன்னா ஆண்டவர் வெறுக்கக்கூடிய இடத்துல நாமளா போயிடுவோம். அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது கவனிக்க பார்ப்போம். ரெண்டாவது, ஆண்டவர் ஒருபோதும் ஏசாவின் வாழ்க்கையில குறுக்கிடல. ஆண்டவர் வாலண்டியரா ஒருபோதும் வந்து ஏசா கிட்ட பேசல. பன்றிகளுக்கு முன்னாடி எதை போடக்கூடாது? எதை போடக்கூடாது? முத்த போடக்கூடாது. ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை வந்துச்சுன்னா ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியாது, ஆண்டவரோடு பேச முடியாது, ஆண்டவர் பேசுற காரியத்தை கேட்கக்கூடிய இடத்துல நம்மால இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏலியின் நாட்களில சபையில ஒழுங்கு கெட்டு போச்சு, விளக்கு அணைய போகிற நிலைமை ஆகி போச்சு. கர்த்தருடைய வார்த்தை அற்பமா எண்ணப்பட்டது. வசனம் சொல்லுது, பிரத்யட்சியமான தரிசனம் இல்லையா, கர்த்தருடைய சத்தம் இல்லையா, தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லையா, ஆண்டவரை முகமுகமா ஜனங்க பார்க்கலையா, காணிக்கையும் ஆராதனைகளை ஜனங்கள் அற்பமா எண்ண ஆரம்பித்தார்களா. அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் குறுக்கிடாத ஒரு வாழ்க்கை கேடுகட்ட வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை. அல்லேலூயா. அதனுடைய முடிவு வேற மாதிரி ரொம்ப மோசமா போயிடும். ஏசாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறுக்கிடவே இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தா, ஆனா ஆண்டவர் குறுக்கிடவே இல்லை. ஆனா யாக்கோப்போட வாழ்க்கையில பாரு, லூஸ்ல போய் படுத்தானா ஆண்டவர் வந்து சொல்றார், டேய் நான் உங்க தாத்தாவோட ஆண்டவரா, உங்க அப்பாவோட ஆண்டவரா, இனிமேல் யார் ஆண்டவரா இருக்க போறேன்? உன் ஆண்டவரா இருக்க போறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கவனி. சபையில வந்தாலே ஆண்டவர் நம்மோடு குறுக்கிடணும். ஆண்டவருக்கு எனக்கு அந்த என்கவுண்டர் ரொம்ப முக்கியம், சந்திக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப அந்த சந்திப்பு தான் என் வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சந்திச்சாதான், ஆண்டவர் குறுக்கிட்டாதான், ஆண்டவர் பேசினாதான், ஆண்டவர் என் கூட இடைப்பட்டாதான் காரியம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா. பாருங்க, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பெரிய பெரிய பாஸ்டர்லாம் தப்பு பண்ணலையா, பெரிய பெரிய ஊழியக்காரலாம் தப்பு பண்ணலையா? எல்லாரும் தப்பு பண்றாங்கயா. ரெய்னார்ட் போங்கேவா இருக்கட்டும், இறந்துட்டா, பென்னிகின்னா இருக்கட்டும், பாருங்க ஆபிரகாமா இருக்கட்டும், பிலிகிரகாமா இருக்கட்டும், எல்லா பரிசுத்தவான்களும் தப்பு பண்றாங்க. அப்போ எல்லாரும் தப்பு தான் பண்றாங்களா? அப்ப நானும் இனிமேல் என்ன பண்ண போறேன்? வானத்திலிருந்து அம்மிகள் தலைமையில விழுவதாக. அல்லேலூயா. நாங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே நீ வேற மாதிரி எடுத்து திருச்சிக்கிறது. ஆமென் சொல்லு பாப்போம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன், ஏன் சொல்ல வந்தேன் அதை கேட்கறது கிடையாது. அவரே சொல்லிட்டாரு, அவர் பெரிய இவரு, அவரே சொல்லிட்டாரு, அதனால நீ அதை எடுத்துக்கிறது. கவனி, எல்லாரும் தப்பு பண்ணலையா? தப்பு பண்றோம். we are living in the presence of sin. பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் எதிர்மறையான காரியம் தான். ஆனா அவங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் ஆவியானவர் பக்கத்துல வந்து, டேய் நீ போறது சரியில்லைடான்னா ஆவியானவர் எதிர்த்து பேச மாட்டான். அப்படியே கையை தூக்கிட்டு சாஷ்டாங்கமா ஆண்டவருக்கு முன்னாடி விழுந்துருவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவர்களுக்கு இடையில ஒரு மயிர் இழை கேப் கூட வராதபடி அந்த உறவை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தான், அந்த உறவை கட்டி காக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் குறுக்கிடலனா வாழ்க்கை நாசமா மாறி. ஏசாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிடல, ஆண்டவர் பேசவும் இல்லை, ஆண்டவர் கண்டிக்கவும் இல்லை, ஆண்டவர் எச்சரிக்கவும் இல்லை, நீ போறது தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் பன்றிகளுக்கு முன்னாடி எதை போடக்கூடாது? முத்த போடக்கூடாது, அது காலால பீறி போட்டுடும். ஏசாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறுக்கிடவே இல்லை. அல்லேலூயா. ஆமா. மூணாவது, அவன் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா முற்படவே இல்லை. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும், சுத்தமா வாழணும், ஆண்டவர் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழணும், அதற்கு அவன் முயற்சியே பண்ணல. என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க. என்னவே பண்ணல, முயற்சியே பண்ணல. உனக்கு எனக்கு அதுதான் வாழ போறது கொஞ்ச நாள், என்னைக்கு சாவு வருமோன்னு தெரியாது. இப்ப நானே படிக்கட்டு விழுந்து செத்தாலும் சரி, ஆனா வாழ போகிற கொஞ்ச நாள்ல தப்பு செய்யும் போது, தடுமாறும் போது, விழுந்து போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு, சாமி தப்பு பண்ணிட்டேயா, என்னை மன்னிச்சிருங்கயா, என்னால நிக்க முடியலையா, நான் தடுமாறிட்டேயா, விழுந்து போயிட்டேயா, எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு பலனை பெற்றுக்கொண்டு மீண்டுமா ஓடணும். அல்லேலூயா. அவர் எனக்காகவே பேசுறாரு, பின்ன உனக்கு பேசாம ஊர்ல இருக்கிறவனுக்கா பேச வந்திருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லு பாப்போம். உனக்காகத்தான் பேச வந்திருக்கிறார், உனக்காகத்தான் பாஸ்டர் வச்சிருக்கிறார், உனக்காகத்தான் சபை, உனக்காகத்தான் ஆராதனை, உனக்காகத்தான் பிரசங்கம். அப்ப யாருக்கு? சோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் பேசுறான்னா, இன்னைக்கெல்லாம் பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு பேசுறாங்கறான். என்ன மானங்கட்ட விசுவாசின்னு தெரியல. தொடங்கிட்ட முடிச்சிட்டு போயிடுறேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல? தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? ஆமா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரே பேசினாலும்
பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு பேசுறாருங்கிறான். அடா பாவிகளா, இல்ல எப்படி பேசுறதுனே தெரியலையா? எப்படி மாறிச்சு பத்தியா? பரிசுத்தாவினர் அசட்டை பண்ணப்படுறாரு பாரு. எல்லாருக்கும் விரோதமான தூஷணங்கள் மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்தாவியானருக்கு விரோதமான தூஷணம் மட்டும் மன்னிக்கப்படா. ஏசா ஆண்டவரை குறுக்கிடல, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா தான் வாழ்க்கை கட்டப்பட அனுமதிக்கல, தம் பிரயாணத்தை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா தொடங்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அடுத்தது ஆண்டவரோடு இருக்கிற உறவுங்கிற கயிறையே அவன் துண்டிச்சு போட்டு. அந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற உறவு, ஆண்டவரோடு இருக்கிற நட்பு, ஆண்டவரோடு இருக்கிற காரியம் எல்லாத்தையும் துண்டிச்சு போட்டுட்டான். ஆண்டவரே வேணாம், ஏன்னா எனக்கு ஏதோ மலையை தந்துட்டார்ல, கோட்டீஸ்வரனா மாறிட்டல, அவன் இன்னும் எகிப்துல அடிமையா தானே இருக்கிறான், நான் மட்டும் தானே ராஜாவா மாறிட்டேன், என்கிட்ட தானே பிரபுக்கள் இருக்கிறான். அந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க, அந்த அன்பின் கயிறையே துண்டிச்சு போட்டு. அதே மாதிரி ஆண்டவரும் அன்பை அவனுக்கு வெளிப்படுத்த விரும்பல. ஆண்டவரும் அன்பை வெளிப்படுத்த விரும்பல. கடைசியா அவன் எப்படி வாழணும்னு நினைச்சானோ, அவன் மனம் போன போக்குக்கு வாழ கர்த்தர் அவனை விட்டு கொடுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் என்னை பாருங்க பாப்போம், நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், என்னை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பான். அந்த திட்டத்துக்கு சீர்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை வழி நடத்தி கொண்டு வருவா. என்னை கண்டிக்கும் போது, எச்சரிக்கும் போது, உணர்த்தும் பொழுது நான் உணர்வடைந்து நான் போன வழி தப்புன்னு சொல்லி அறிந்து அந்த பாதையை விட்டுட்டு திரும்பிட்டா கர்த்தரே என் பக்கத்துல இருந்து கை கோர்க்க ஆரம்பிப்பா. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய வழி வேணாம், ஆண்டவருடைய சித்தம் வேணாம், நான் இஷ்டம் போல போவேன் அப்படின்னு நான் போனா ஆண்டவரே உறவை துண்டிச்சிட்டு என்னை அனுப்பிடுவா. என் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா. ஆனா முடிவு வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எத்தனை காரியம் சொன்னேன். ஏசா முதல்ல ஒரு ஒழுங்குக்கு வரல. எதுக்கு வரல? ஒழுங்குக்கு வரல. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஆமா, ஆண்டவர் ஒருபோதும் ஏசாவினுடைய வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லை, குறுக்கிடவே இல்லை. மூணாவது என்ன சொன்னேன்? அவன் பரிசுத்த வாழ்க்கைக்கு முற்படல. நாலாவது என்ன சொன்னேன்? அன்பின் கயிறாகிய தேவனுடைய உறவை அவன் துண்டிச்சு போட்டுட்டான். அடுத்தது என்ன சொன்னேன்? அவன் எப்படி வேணா வாழலாம் நினைச்சிட்டு தேவன் நிர்ணயித்த வாழ்வை அசட்டை பண்ணிட்டு அவன் இஷ்டம் போல போக ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கடைசியா ஆண்டவர் ஒருபோதும் ஏசாவை தொட்டதே கிடையாது. தான் வார்த்தையினாலேயோ, தான் பிரசன்னத்தினாலேயோ, தான் சமூகத்தினாலேயோ அல்லது தேவ ஊழியனை கொண்டோ ஏசாவை தொட்டதே கிடையாது. ஆமென், ஆமென். ஆனா யாக்கோப்போட வாழ்க்கை பாருங்களேன். யாக்கோப்பை பார்த்து அவங்க அம்மா சொல்றா, உங்க அண்ணன் எங்களுக்கு எல்லாம் மனநோவா இருக்கிறான், உங்க தாத்தாவோட தரிசனம் கானானிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ண கூட, அதனால நீ எந்திரிச்சு மெசொப்பொத்தாமியாவுக்கு போய் உங்க மாமா லாபானுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்றான். யாக்கோப்பு கீழ்ப்படிஞ்சானே, போயிட்டானே. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் திருமண வாழ்க்கை இவன் எதிர்பார்த்ததை விட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதன்படி அவன் வாழ்க்கை கட்டப்பட ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். 12 கோத்திர பிதாக்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதுலதான் லேவி வம்சம் வந்தது, அதுலதான் யூதா வம்சம் வந்தது, அதுலதான் ராஜரிக பெஞ்சமின் வம்சம் வர ஆரம்பித்தது, அதுலதான் ஆசாரியனுடைய வம்சம் வர ஆரம்பித்தார். அந்த 12 கோத்திர பிதாக்களை தர ஆரம்பித்தார். எல்லாம் கவனி, நம்ம கல்யாண வாழ்க்கையானாலும் குடும்ப வாழ்க்கையானாலும் எதிர்காலமானாலும் ஒழுங்குல வரணும். எதுல வரணும்? ஒழுங்கு. அந்த ஒழுக்கத்துல வந்துட்டா வாழ்க்கை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய சந்ததியை கர்த்தர் நிலைவரப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் யாக்கோப்பு அடிச்சுட்டே இருந்தார். என்னத்துட்டாரு? அடிச்சுட்டே இருந்தார், கண்டிச்சுட்டே இருந்தார், தொட்டுட்டே இருக்க ஆரம்பித்தார். அவருடைய தொடுதல், அவருடைய அடி, அவருடைய எச்சரிப்பு, அவருடைய வார்த்தை யாக்கோப்பு கிட்ட அப்பப்ப தேடி வந்துட்டே இருக்க ஆரம்பிச்சு. அவ்வப்போது எந்திரிச்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், அவ்வப்போது எந்திரிச்சு அந்த வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பான். பாருங்க, 4 ஒய்ஃபை கட்டிட்டான், 10 பிள்ளையை பெத்தெடுத்துட்டான், மாமனார் வீட்டுல சுகபோகமா இருக்கிறான், ஆடு மாடெல்லாம் பெருசா மாறிடுச்சு. நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? இங்கிருந்து எப்படி கானானுக்கு போறது, இங்கேயே செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஆகாத மாதிரி என்னை பாக்குறப்ப அல்லேலூயா சொல்லு பாப்போம், இங்கேயே ஒரு வீட்டை கட்டி இங்கேயே செட்டில் ஆக வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் யாக்கோப்பு கிட்ட அன்னைக்கு நைட் சொல்றார், யாக்கோப்பே நீ தரிசனமா, நான் உனக்கு வர வழியில தரிசனம் பாருங்க, அந்த பெத்தேல்ல நீ பண்ணின உடன்படிக்கை என்ன அப்படியே இருக்கு, எழுந்துரு, நீ உன் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாரும் கிளம்பி எங்க போ? பெத்தேலுக்கு போ.
அடுத்த நாள் காலையில ஒய்ஃபுங்களை கூப்பிட்டு கேட்கறான், எல்லா ஒய்ஃபை விட எனக்கு யாக்கோப்பு ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அம்மா வீட்டுக்கு போனா 2 நாள்ல வான்னு சொன்னா புருஷன் 1 வாரத்துல தான் வருவோம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரி என்னை பாப்பீங்க பாரு. அல்லேலூயா. எத்தனை வாரத்துல வருவோம்? எத்தனை வாரம் கழிச்சு வருவோம். நல்ல ஒய்ஃபுங்களை நான் சொல்லல, அந்த மாதிரி ஆளை சொல்றேன். சொல்றது பஸ் இல்ல, ட்ரெயின் டிக்கெட்டு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் கால் வீங்கி போச்சு, கை வீங்கி போச்சு, ஏதாவது ஒண்ணு சொல்லி அங்கேயே ஆட்டையை போட்டு 1 மாசத்தை ஓட்டிட்டு தான் வருவோம். அந்தாலும் எங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுப்பான். சொல்லாத மாதிரி என்னை பாக்குற. அல்லேலூயா. ஆனா யாக்கோப்போட ஒய்ஃப் பாருங்களேன், யாக்கோப்பு அடுத்த நாள் காலையில் சொல்றான், எனக்கு தரிசனமான கர்த்தர் சொன்னார் எந்திரிச்சு போவன்னார். 4 பேரும் எந்திரிச்சிட்டாளுங்களே. அவளுங்க ஒய்ஃப், நமக்கு தான் வாச்சுத. ஐயோ பொதுவா சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 4 பேரை எந்திரிச்சுட்டான். லாபான் போயிட்டான், மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டான். பேக் பண்ணி பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் குறுக்கிட்டே இருந்தார் பாரா யாக்கோப்போட வாழ்க்கையில. அது நல்லதோ கெட்டதோ தெரியா, புரியுதோ புரியலையோ தெரியா, விளங்குதோ விளங்கலையோ தெரியா, ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி எந்திரிச்சு வெளியே வந்துட்டானே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்போம். எப்பெல்லாம் ஆண்டவர் தொட்டாரோ, பேசினாரோ, அடிச்சாரோ, எச்சரித்தாரோ, கண்டித்து உணர்த்தினாரோ, தேவ சத்தம் இவனை தேடி வந்ததோ, அப்பெல்லாம் நடுக்கமும் பயமும் திகிலும் யாக்கோப்பை கவ்விக்கொள்ள ஆரம்பித்தது. அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தத்திற்கு, அந்த பிரசன்னத்திற்கு தன் வாழ்க்கையை சரண்டர் ஆக்கி பிரயாணப்பட ஆரம்பித்தான். ஆமே. ஆமா, அடுத்தது கவனிங்க பாப்போம். யாக்கோப்பு என்ன? எத்தன், திருடன், ஏமாத்துறவன், ஹிப்போக்ரசி, மாய்மாலக்கார, வேஷம் போடுறவன், நடிக்கிறவன் அர்த்தம். யாக்கோப்பு இவன் பேரை ஆண்டவர் தான் இஸ்ரவேலா மாத்துறான். ஆனா ஏசா பேரை அவனே ஏதோம்னு மாத்திக்கினான். புரியுதா நான் பேசுறது? ஐயோ, இயேசுவின் ரத்தம் செய்ய. அல்லேலூயா. யாக்கோப்பு பேரை யார் மாத்தண்டே? யார் மாத்தனா எனக்கு என்ன? என் பேரே மாறல. அல்லேலூயா சொல்லி பாப்போம். யாக்கோப்பு பேரை யார் மாத்தனா? ஆண்டவர் மாத்தனா. எங்க மாத்தனார்? அதனால தான் பாஸ்டர் நான் பைபிளே படிக்கிறது கிடையாது. எதுக்கு கேள்வி கேட்டியா உயிரை வாங்குறேன்? அல்லேலூயா சொல்லி பாப்போம். எங்க மாத்தனார்? யாப்போக்கு நதியில நைட் எல்லாம் ஆண்டவரோடு போராடும் போது மாத்தனார். மாத்தனாரா இல்லையா? ஆதியாகமம் 32, 33 வீட்டுல போய் நல்லா படிக்கணும். இப்ப படிக்க கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போ. அப்போ போராடுறான் நைட் எல்லாம். என் ஆசீர்வாதத்தை ஒழிய நான் உங்க போக விட மாட்டேங்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், டேய் பொழுது விடிஞ்சிருச்சுரா, என்னை விட்டுறா அப்படிங்கிறான். எங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் ஆண்டவரே பிரத்யட்சமாய் தரிசனமானார்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா the Lord appeared to the Jacob அப்படின்னு வரும். அந்த லார்ட் கேபிட்டல் லெட்டர்ல இருந்தாலே அங்க ஆண்டவர் பிரத்யட்சமா வெளியரங்கமாயிருக்கிறார் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை பிடிச்சிட்டான், விடாப்பிடியே பிடிச்சிட்டு அப்படியே சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட்டேன். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்ல? 1 பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி, ஒண்ணு வச்சு டப்பா தட்டுறதே பெரும்பாடு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். 4 ஒய்ஃப். அல்லேலூயா. 1 பிள்ளைக்கு 10 பிள்ளை. சத்தமா ஆமென் சொல்லு. ஆடு மாடு, யாக்கோப்புடைய ஆடு மட்டுமே 1.5 கிலோமீட்டர் நீளமா, 3/4 கிலோமீட்டர் அகலமா. அப்ப எத்தனை லட்சம் ஆடு. ஆடு மாடு கழுதை ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி இத்தனையும் இருந்தும் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட. சில நேரத்துல பசியா இருக்கிற நேரத்துல சுட சுட சாப்பாடுல தட்டுல சாப்பாடு போட்டா தொட முடியும்? உங்களுக்கு சாப்பாடுனாலே என்னன்னு தெரியாது, தட்டுனாலே என்னன்னு தெரியாது, சூடுனாலே என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா மண்ணா மட்டும்தான் நம்ம சாப்பிடுறது. இந்த பாத்திரம் பக்கமே இப்போ அக்கிரமத்தின் உச்சக்கட்டம். அல்லேலூயா சொல்லு பாப்போம். எதுக்காவது ஒண்ணு தலையாட்டணும். ஆமே. பசியா இருக்கிற நேரத்துல சுட சுட சாப்பாடு போட்டா வாய் வேணும்னு கை வைக்கணும், ஆனா வைக்க விடாது. இதே மாதிரிதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் அனுபவிக்க விட மாட்டார். ஐயோ அல்லேலூயா. எல்லாமே இருக்கும், அனுபவிக்க முடியாது. சொல்லு பக்கத்துல, எல்லாமே இருக்குமா, அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எல்லாமே இருக்கும், அனுபவிக்க முடியாது. இப்ப யாக்கோப்பு சொல்றான், இந்த பக்கம் மாமனார்,
அந்த பக்கம் அண்ணன் 4 பொண்டாட்டி கட்டி என்ன பிரயோஜனம், 10 பிள்ளைய பெற்று என்ன பிரயோஜனம், இத்தனை லட்சக்கணக்கான ஆடு மாடை வச்சு என்ன பிரயோஜனம்? பயமும் திகிலும் கலக்கமும் நடுக்கமும், ஒரு வாய் சாப்பாடு நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட முடியுதா? எங்க என்ன ஆகும் ஏதாகுனே தெரியல, ஒரே பரபரப்பா இருக்கு. ஆண்டவரை பார்த்து சொல்றான், எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அனுபவிக்க முடியலையா? என்ன ஆசீர்வதியா? அவ்வளோ இருந்தோம் அவனுக்கு தெரியும் இவைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க பண்ணக்கூடியவர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்பதான் கேட்கிறார், உன் பேர் என்னையா? யாக்கோப். ஓ, இனி உன் பேர் என்ன கிடையா? யாக்கோப்பு கிடையா, இஸ்ரவேல். போராடி மேற்கொண்டாய், ஜெயிச்சிட்டியே அப்படிங்கிறார். இப்ப ஆண்டவரை யாருமே ஜெயிக்க முடியாது. ஆண்டவரை யாருமே என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆண்டவரை யாருமே, நம்ம கூட நிறைய நேரத்துல பாட்டு பாடுறோம், யாக்கோப்பை போல நான் போராடுவேன். உலகத்திலேயே பயங்கரமா ஜபம் பண்றத பத்தி பேசுறது யார் ஜபம்தான்? யார் ஜபம்தான்? ஆனா உலகத்திலேயே பயங்கரமா ஜபம் பண்ணி நல்லா இருக்கிறவன் நொண்டியா மாறினதும் யாக்கோப்பு தான். என்ன ஒரு மாதிரியே பாக்குற? சத்தமா ஆமென்னு சொல்லு. ஆமா தானே? எப்ப நல்லா போனவன் நொண்டியா மாறி வரான். இதெல்லாம் ஒரு ஜபம்னு நம்மளும் பண்றோம். ஐயோ, ஆமென்னு சொல்லு பாப்பா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவரை போராடி மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரை போராடி, பிரசங்கில ஒரு வசனம் சொல்லுகிறது, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் அவரோடு போராடுவது எப்படி? அவரோடெல்லாம் போராட முடியாது. இப்ப தாத்தா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டார், வீட்டுல குழந்தைங்க 2 சின்னதா இருக்கு. தாத்தா இருக்கிறாருன்னா இந்த குழந்தைங்க அப்பா வந்த உடனே உங்க கூட விளையாட முடியாது. ஏன்னா நீங்க ஜான்சி ராணி லட்சுமி பாய். எப்ப பார்த்தாலும் பட்டையம் வச்சுன்னு உருன்னு வச்சுக்கின்னு கருன்னு வச்சுக்கின்னு, இயேசுவின் ரத்தம் ஜெயம். தாயா பேயானே சில நேரத்துல தெரியல. என்ன அல்லேலூயா. ஆமா, உங்க கூட விளையாடவே விளையாட மாட்டாங்க. வந்துட்டே தான். ஐயோ, ஆள பாடுறா. சோத்திரம் ஆண்டவரே. அதனால தான் அதுக்கு தெரியும் நம்ம அப்பா தான் இழிச்சவாய. அல்லேலூயா. அதனால அப்பா கூட போய் விளையாடி தாத்தா கூட விளையாட. இந்த குழந்தைங்க வந்து நேரம் அப்பாவை இழுத்து ஒரு குத்து குத்திட்டு, அப்பா பாருங்க குழந்தைகிட்ட குத்து வாங்கிக்கிற அப்படியே வலிக்கிற மாதிரியே நடிப்பாரு. தயவு செஞ்சு எதுக்கான தலையாட்டணும். நீ கோபமா வரும் எனக்கு. நான் இவ்வளோ பேசி நீ அப்படியே இந்த பில்லர் மாதிரியே உட்கார்ந்து இருந்தா ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. இப்ப கவனி, தாத்தாவையும் அப்பாவையும் இந்த சின்ன குழந்தை போய் குத்திட்டு வயிற்று மேல குத்திட்டு வேகமா ஓடும் போது அப்பா ஐயோ வலிக்குதேன்னு, அப்பாவுக்கு வலிக்காது. தாத்தாவை குத்துப்போ தாத்தா பொத்துன்னு கீழே விழுற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுவார். குழந்தை குத்திய தாத்தா விழுவார், தாத்தா விழமாட்டார். குழந்தை குத்திய அப்பாவுக்கு வலிக்க போது அப்பாவுக்கு வலிக்கார். குழந்தை எட்டி வடிச்சு அப்பா சேர்ல இருந்து கீழே விழுவார், விழமாட்டார். விளையாட்டுக்கு கூட அந்த குழந்தை மனசுல தோல்வி என்ன வரக்கூடாதுன்றதுக்காக தாத்தா அப்படி பண்றாரு. இதுக்கப்புறம் யாராலையும் புரிய வைக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோப்பு கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நேரம் போராடின இல்லடா, நீ தோற்று போனவனா எனக்கு சொல்ல விரும்பலடா, அதனால நீ தாண்டா ஜெயிச்சிட்ட. ஆண்டவர் யாராலையும் ஜெயிக்க முடியாதுயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சின்ன குழந்தை தாத்தாவை அடிக்க முடியாது, சின்ன குழந்தை அப்பாவை அடிக்க முடியாது. அப்பா இழுத்து ஒண்ணு விட்டானா அது போனாலும் போயிடும். ஆனா சின்ன குழந்தை மனசுல எல்லாம் கவனி, தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. விளையாட்டுக்கு கூட என் பிள்ளை தோக்க கூடாது, விளையாட்டு கூட என் பேரன் தோக்க கூடாதுன்னு தான் ஜெயத்தை யாருக்கு விட்டு கொடுக்கறது? இப்ப புரியுதா? இதேதான் யாக்கோப்பு ஜெபத்துல நடந்தது. ஆண்டவர் சொல்றார், போடா நீ ஜெயிச்சிட்ட. அவரை யாரும் ஜெயிக்க முடியாதியா, ஜெயிச்சிட்டன்னு அனுப்பிட்டார். எல்லாம் கவனி, அவனுக்கு எது இருந்தாலும் இல்லாம போனாலும் ஆண்டவர் இல்லைன்னா வாழ்க்கையை யாக்கோப்பால் அனுபவிக்க முடியா. பேரை யார் மாத்தனா? யாக்கோப்புக்கு யார் பேரை மாத்தனா? ஆண்டவர் பேரை மாத்த ஆரம்பித்தார். இப்ப கவனிங்க பார்ப்போம். நல்லா இருக்கும்போது பைபிளை நல்லா நீங்க அந்த அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். நல்லா இருக்கும்போது ஏசா 400 பேரோட வரானோடனே முதல் லேயாளுடைய வேலைக்காரி அனுப்புனானா, 2வது ராகேலுடைய வேலைக்காரி அனுப்புனானா, 3வது லேயால் அனுப்புனான், 4வது ராகேல் அனுப்புனான். ஆம்பளை பெத்தீங்களா? இவர் கடைசியா வந்தாராம். புரியுதா நான் பேசுறது? ஐயோ ஏசு பைபிள படிச்சா தானே அப்படியே வரது. அல்லேலூயா. நல்லா படிச்சுப்பார். முதல்ல லேயாளுடைய வேலைக்காரி, அடுத்தது ராகேலுடைய வேலைக்காரி, அவ பிள்ளைங்க,
அதுக்கு அடுத்தது லேயால் அவ பிள்ளைங்க, அதுக்கு அடுத்தது ராகேல் அவ பிள்ளைங்க. இவர் ஆம்பளை இல்ல, சிங்கம். அதனால எங்க வரது? எங்கத்தான் போயிருக்கணும், இவன் முன்னாடி தானே போயிருக்கணும். ஆமாவா இல்லையா? முன்னாடி தான் போயிருக்கணும், ஆனா போல. ஆனா எல்லாவற்றையும் அக்கறை படிச்சுட்டு ஜபம் பண்ணி முடிச்சிட்டு, முன்னாடி கால் நல்லா இருந்தது, இப்ப ஜபம் பண்ணி முடிச்சு கரை ஏறினோடனே கால் என்னவா மாறிட்டான்? நொண்டியா மாறிட்டான். தொட நரம்பு சந்தை, தொட நரம்ப கர்த்தர் அப்படியே இழுத்துட்டார். இப்போ தாங்கி தாங்கி போறான். ஆனா ஜபம் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்தான். ஆண்டவரை சந்திச்ச உடனே மொத்த பேரு பின்னாடி அனுப்பிட்டு இவன் முன்னாடி போறான். நல்லா ஆமேன்னு சொன்னீங்க பார். சோத்திர ஆண்டவரே. யார் பெத்த புள்ளியோ அந்த பாஸ்ட் மாருங்க பாவம், எத்தனை நாள் செத்து பொழைக்கிறாங்களோ பாவம். நான் நேத்து நைட்டே புரிஞ்சுக்கினேன். அல்லேலியா சொல்லுங்க பாப்பா. இப்ப நான் வரேன். அல்லேலியா சொல்லு. இப்ப நான் பேசுறது புரியுதா? இப்ப நொண்டியா மாறிட்டான். ஆண்டவரை சந்திக்காத வரைக்கும் பின்னாடி இருந்தாயா, ஆண்டவரை சந்திச்ச உடனே எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு இவன் முன்னாடி போய் ஏசாவை பார்த்து சொல்றான். ஏசாவுக்கே தெரியல இவன் யாக்கோப்பான். நொண்டி நொண்டி நடக்கிறான்ல. நம்மளும் கூட காட்சி கொடுக்கும்போது மாதிரி இருந்தான், இப்போ வேற மாதிரி இருக்கிறான். ஏலே நீ யாரா? நான் தான் யாரு? யாக்கோபு 7 முறை குனிஞ்சு படிச்சான். அல்லேலூயா. அத்தனை பேர் என்ன சொல்ல வரடா? அந்த என்கவுண்டர். ஆண்டவருக்கு எனக்கு உறவு இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் என்ன தொட்டுட்டே இருக்கணும். ஆராதனையில, ஜெபத்துல, பாடுபொழுது, வசனம் கேட்கும்போது அந்த புகுதல், அந்த டச்சிங், அல்லேலூயா அல்லேலூயா அப்படி மாற ஆரம்பிச்சான். அடுத்து கவனிக்க பாப்போம். இவன் போன அடி எடுத்து வச்சு பிரயாணப்பட்டது எல்லாம் பரிசுத்தத்துக்கு நேரா போனான். யாரு? யாக்கோபு. பரிசுத்தத்துக்கு நேரா போனான். ஒரே ஒரு பொண்ணு கருவாப்புல கொத்து மாதிரி பெத்தான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லு. ஆமா, இவர் இங்க இருந்து பிரயாணப்பட்டாரா? லாபான் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரா? ஆமான்னு தலையாட்டு. அவங்க அண்ணன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா? நேரா இவன் எங்க போயிருக்கணும்? எங்க போனா எனக்கு என்ன? நான் தான் பைபிளே படிக்கிறது இல்லையே. பெத்தேல் போயிருக்கணும். எங்க போயிருக்கணும்? ஐயா பெத்தேலுக்கு போகாம சுக்கோத்துக்கு போயிட்டாராம். ஏன்னா யோர்தான் நதிக்கரை ஓரமா அந்த பட்டணம் அப்படியே செழுமையா இருக்குது. ஆடு நிறைய குட்டி போடும் பார்த்திருக்கல. சில பேர் பணம் 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 பணம், வேலை 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 வேலை. அல்லேலூயா. எதுக்கு சம்பாதிக்கிற? வாழ்றதுக்கு தானே. வாழ்க்கையை தொலைச்சிட்டான், சம்பாத்தியத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டான். புரியுதா நான் பேசுறது? அல்லேலூயா. இவன் யாக்கோப்பு ஆவி. இதெல்லாம் ஆமென் சொல்லு பாப்பா. போனா போய் முதல் பைபிள்ல அங்கதான் வருது. தனக்கு ஒரு வீட்டை கட்டிட்டானா, ஆடு மாடுகளுக்கு கொட்டாரம் போட்டுட்டானா, கடைசியா ஆண்டவருக்கு ஒரு பலிபிடம். எல்லாம் செலவு பண்ணி முடிச்சுட்டு தாசம்பாவம் கொடுக்க முடியல, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அந்த 10 ரூபாய் கொண்டு வந்து காணிக்க போட்டுறோம்ல. ஏதாவது ஒண்ணு ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா செலவும் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் முடிச்சிட்டு கடைசியா யாருக்கு 10 ரூபாய்? செய்யாத மாதிரி என்னை பாக்குற? சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இப்ப கவனி, இதெல்லாம் யாக்கோபு தான். தனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டான், ஆடு மாடுகளுக்கு கொட்டாரம் போட்டுட்டான், கடைசியா ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பேர் வைக்கிறான். ஏல் எல்லேகே. என்னகே சொல்லு. ஏல் எல்லேகேன்னு பேர் வச்சான். அங்கத்தான் ஆரம்பிச்சது ஆட்டமே. ஒரே ஒரு பொண்ணா கருவாப்புல கொத்து மாதிரி பெத்தெடுத்தான். இங்க பேர் அம்மனி ஊரை சுத்தி பார்க்க போடாலாம். இங்கிலீஷ் பைபிள் நல்லா சொல்லும். she want to communicate with the Gentiles people. புறஜாதி ஜனங்களோட ஐக்கியம் கொள்வதற்காக போனாலாம். எல்லாம் கவனி. பட்டணத்தினுடைய அதிபதியினுடைய பையங்கிறாம்ப அவன் பார்த்துட்டான் அம்மனிய. ஒரே பொண்ணு இல்ல, நெய்யாலேயே வளர்த்திருப்பான் யாக்கோப்பு. அல்லேலூயா. அத்தான் ஆடு மாடு கழுத ஒட்டக வேலைக்காரிக்குது. அந்த புள்ளைய நடக்க விட்டுருப்பான், நடக்க விட்டுருக்க மாட்டான். ட்ரெஸ் அப்படி கொடுத்துருப்பான், என்னென்னமோ பண்ணிருப்பான். ஊரை சுத்தி பார்க்க போனா பாரு, அவன் சுத்தி பார்த்துட்டான். ஆமே.
அவன் சொல்றான் இவளை நான் அனுப்ப மாட்டேங்கிறான். எங்க இங்க அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான். புடிச்சு வச்சுட்டான். லேவிக்கு சிமியோனும் டென்ஷன் ஆயிட்டான். யாக்கோப்பு அப்ப கூட வீட்டுல இல்ல. ஐயா ஆடு குட்டி போடுமான்னு ஆட்டு மந்தையிலே இருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில ஜென்மம் கடைசி வரைக்கும் மாறாது. அல்லேலூயா. ஆமா, லேவியும் சிமியோனும் போனான். நான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்குது. விருத்த சேதனம் பண்ணாதான் எங்க பொண்ணுங்களை அடுத்தவங்களோட கொடுக்க மாட்டோம், நீங்க எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணுங்கட்டான். அவன் ஊர்ல போய் மொத்த பேர்கிட்ட பேசி சீகோம் பட்டணத்தையும் விருத்த சேதனம் பண்ண வச்சான் பார். 3வது நாள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிட்டு வலியோடு துடிக்கும் போது சிமியோனும் லேவியும் கத்தி எடுத்துன்னு போய் ஊர்ல இருக்கிற மொத்த புருஷனையும் வெட்டி போட்டானா. இல்லையா சொல்லு, மொத்த பேரை வெட்டி போட்டான். எல்லாம் நினைப்பார். சாரால ஒருத்தன் கடத்திக்கின்னு போனான். என்னது? சாரால ஒருத்தன் சொல்லு கடத்திக்கின்னு போனான். கடத்திக்கு எவ்வளவு அழகா இருந்திருப்பாப்பார். 90 வயசு கிளவிய. சோத்திரம் ஆண்டவரே. ஐயோ நான் பைபிள் இருந்து பேசுறேன். அல்லேலூயா. 90 வயசு கிளவிய கடத்திக்கின்னு போயிட்டு கெடுக்க போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏய் அவளை தொட்ட நீ செத்தங்கிற. கடத்திக்கின்னு போனவன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் கேட்கிறான், நீ யாரு? நான் ஆபிரகாமோட ஒய்ஃப். ஐயோ முன்னாடியே சொல்ல வேணாம் போ அப்படின்ட்டான். ரெபேக்கால ஒருத்தன் கடத்துறதுக்கு பிளான் பண்ணானா. ஐயோ அல்லேலூயா சொல்லு. ரெபேக்கால ஒருத்தன் கடத்த பிளான் பண்ணிட்டான் அபிமெலேக். அப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, ஏய் அவளை தொட்ட நீ செத்தங்கிற. கடத்திக்கின்னு போனவன், கடத்துவதற்காக பிளான் பண்ணவன், இவெல்லாம் சாராளுடைய செருப்பு மண்ணை கூட தொட முடியல. ரெபேக்காலுடைய செருப்பு மண்ணை கூட தொட முடியல. ஆனா அத ஒண்ணு வளர்த்தாம்பர். அம்மனி ஊரை சுத்தி பார்க்க போச்சான். என்ன பார்க்க போச்சு? நான் பேசறது புரியுதா? ஆண்டவர் நம்மோடு இருந்தா, நாம ஆண்டவரோடு இருந்தா, நம்ம செருப்புல இருக்கிற ஒரு மண்ணை கூட கர்த்தர் எவனையும் தொட விட மாட்டான். ஆமென் சொல்லு பாப்போம். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா ஊர்ல இருக்கிற பிசாச்செல்லாம் நம்ம மேலதான் உட்கார்ந்து கும்மி அடிக்கும். ஆமே, கெடுத்து குட்டிச்சவரா மாத்திட்டானா. லேவியும் சிமியோனை எந்திரிச்சு சீகோம் பட்டணத்துக்கு இருக்கிற மொத்த புருஷனையும் கொண்டு போட்டானா. இவன் நல்ல அப்பாவா இருந்தா யாக்கோப்பு என்ன சொல்லி இருக்கணும்? டேய் பரவாயில்லடா, நல்லா நிரூபிச்சு காய்ச்சிங்கடா, தங்கச்சி இப்படி கெடுத்துட்டான் ஒருத்தன் சொன்னீங்கன்னா இனி நம்மளை எவனும் தொட மாட்டான் அப்படித்தானே சொல்லி இருக்கணும். நல்ல அப்பனா இருந்தா. அல்லேலூயா. வந்து லேவி சிமியோனை பார்த்து சொல்றான், என் வாசனையை கெடுத்து போட்டீங்களே. அப்படின்னா என்ன? என் பேரை கெடுத்துட்டீங்களாடாங்கிறான். இவருக்கு ரொம்ப பேர் இருந்தது. பேர் என்ன பேர் இருந்தது? ரொம்ப பேர் இருந்ததாம். பேரை கெடுத்து போட்டீங்களேங்கிறான். இவன் எல்லாம் ஒரு அப்பனான்னு கேக்குறான். ஐயோ அல்லேலூயா. இப்ப கவனிய, பொண்ணு குட்டிச்சவராயிட்டாளா, சீகோம் பட்டணத்துல இருக்கிற புருஷெல்லாம் செத்துட்டானா, அப்படியே தேசமே செதஞ்சு போயிடுச்சா. ஆண்டவர் எதனா குறுக்கிட்டாரா? அப்புறம் குறுக்கிடவே இல்லை. எல்லாம் முடிஞ்ச உடனே யாக்கோப்பு கிட்ட வர, ஏய் எந்திரிச்சு பெத்தலு. இதுக்கப்புறம் எதனால யாக்கோப்பு ஆண்டவர் கிட்ட பேசுறானா பாரு. பொண்ணு கெடுத்துட்டு ஆண்டவரே இவன் கொலைகாரனா மாறிட்டான். யாக்கோப்புக்கு தெரிஞ்சிடுச்சு. தப்பு யார் மேல? சொல்லு, யார் மேல? ஒரு வார்த்தை பேசலையே யாக்கோப்பு. பேருக்காக சும்மா லேவியும் சிமியோனையும் திட்டினான். ஆனா தப்பு யார் மேலன்னு புரிஞ்சுட்டான். என் மேலன்னு புரிஞ்சுட்டான். 4 ஒய்ஃபை கூட்டிட்டான், பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டான், ஆடு மாடு மொத்தத்தையும் கூட்டிட்டு பெத்தேலுக்கு நேரம் பிரயாணப்பட ஆரம்பித்தான். பெத்தேலை நோக்கி போயிட்டு நம்ம உங்க அப்பா வீட்டுல இருந்து சில சொரூபங்களை திருடிட்டு வந்தா பத்தியா ஒருத்தி? யாரவ? ராகேல் திருடிட்டு வந்தா பாரு. அது அன்னைக்கு காதணி எல்லாம் விக்கிரகம் போடப்பட்டது மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். வாஸ்து புடவை, புத்தர் புடவெல்லாம் வருது இல்ல, ஐயோ ஃபேஷன் ஒரு பேர்ல வருது இல்ல, இதெல்லாம் அன்னைக்கே வந்துடுச்சு. என்ன ஒரு மாதிரியே பாக்குற? எப்படி எல்லாம் பிசாசு வராம. நீ போட்டுங்கிற கம்பல்ல விக்கிரகம் பொறிக்கப்பட்டிருந்தா அதை போடாத. மயில் போட்டு இருக்குது, மயில் மாதிரி ஆடிட்டு போயிடுவேன். தோகையெல்லாம் ஒரு நாள் உதிர்ந்துரும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆமா, வேலு போட்டுதான் குத்திரும். அல்லேலூயா. இந்த கண்ட பொருட்களை, விக்கிரகம் பொறிக்கப்பட்ட, தேவையில்லாத சிம்பல் பொறிக்கப்பட்ட, சத்துருவுக்கு அடையாளமா இருக்கிற எதையும் போடக்கூடாது. ஆமென் ஆமென். ஆமா, யாக்கோபு பிரயாணப்பட ஆரம்பித்தான். போன உடனே ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது, அந்த கர்வாலி மரம் வந்ததா. எல்லாரும் பார்த்து சொல்றான், ஏய் போட்டிருக்கிற எல்லா தேவையில்லாததெல்லாம் கழட்டுங்க அப்படிங்கிறான். அந்த விக்கிரகம் பொறிக்கப்பட்டது. விக்கிரகம் அவங்க அப்பனுடைய சிலை மொத்தத்தை தூக்கி கர்வாலி மரத்துக்களை குழி படைச்சிட்டு யாக்கோபு பிரயாணப்பட ஆரம்பித்தான். எவ்வளவு நஷ்டம் வருதுன்னு பார்க்கல, எவ்வளவு பரிசுத்தமா மாறுறோம்னு பார்த்தான்.
அல்லேலூயா சொல்லு பாப்போம். எத்தனை இழப்பு வந்ததுன்னு பார்க்கல, எத்தனை தேவ சித்தத்தை நிறைவேற்ற போறேன்னு பார்த்தான். ஆமென். எல்லாவற்றையும் கலட்டி குழி நோண்டி புதைச்சிட்டு பரிசுத்தத்திற்கு நேரா பிரயாணப்பட ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அடுத்தது கவனிங்க பாப்போம். ஆண்டவருடைய உறவை விட யாக்கோப்பு எதையுமே பெருசா நினைக்கல. ஆமென். யாரை விட? ஆண்டவருடைய உறவை விட யாக்கோப்பு எதையுமே பெருசா நினைக்கல. இந்த நல்ல காலை வேளையில ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை இல்லாம, சீர்படக்கூடிய வாழ்க்கை இல்லாம, ஆண்டவர் அருவருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லாம நல்லா மாறினா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு வேணும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அதை விட வேற எதுவும் இல்லை. கடைசியா ஆண்டவருடைய திட்டத்திற்கு பரிபூர்ணமா அர்ப்பணிச்சான். என்ன செஞ்சான்? பரிபூர்ணமா அர்ப்பணிச்சான். போயிட்டானே, அவங்க தாத்தா சொன்ன இடத்துல போய் நின்னுட்டானே, அங்கேயே போய் நின்னான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யாக்கோப்பு இவ்வளவு தப்பு பண்ணான் தானே, ஆனா முற்பிதாக்களில ஒருவனா யாக்கோப்பு சேர்க்கப்பட்டான். ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசான் வரணும். ஆனா ஏசா பேர் அங்க என்ன செய்யல, வரல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் முற்பிதாக்களில ஒருவனா மாறினான். எகிப்து தேசத்துக்கு போனான். பார்வோனை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தனாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவன் வணங்கா கழுத்து உள்ளவன் தான், திருந்தாதவன் தான், அடங்காதவன் தான், தப்பு பண்றவன் தான், பாதை மாறி போறவன் தான். ஆனா எப்பெல்லாம் ஆண்டவர் எச்சரிக்கிறாரோ அப்பெல்லாம் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு எழுந்து ஆண்டவரோடு கை கோர்த்து நடக்கக்கூடியவன், ஆண்டவரோட இருதயத்தை புரிஞ்சுக்கிறவன், ஆண்டவரோடு நடக்கக்கூடியவன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவனுக்காக ஒரு பெரிய தேசத்தை தந்தா. அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்க ஆரம்பித்தா. இப்ப சொல்லுங்க பாப்போம், ஆண்டவர் ஏசாவை ஏன் வெறுத்தார், யாக்கோப்பை ஏன் சிநேகித்தார்? நிறைய நேரத்துல சர்ச்சில கூட எல்லாமே இருக்கும், சிலருக்கு ஒண்ணுமே இருக்கா. ஆனா சிலருடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், ஆனா சிலருடைய வாழ்க்கை இருள் அடைந்தது போல காணப்படும். ஏன்? இதுதான் நான் பேசுறது புரிஞ்சுதா? ஏசாவுக்கு யாக்கோப்புக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சிநேகிக்க கூடிய இடத்துல இருக்கணும்னா ஆண்டவருடைய சிட்சையை நம்ம கூட இருக்கும். ஆண்டவர் சிநேகிக்கக்கூடிய இடத்துல இருந்தா ஆண்டவர் விரும்பக்கூடிய பரிசுத்தமும் நம்ம கூட இருக்கும். ஆண்டவர் சிநேகிக்கக்கூடிய இடத்துல நாம இருந்துட்டா ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய நோக்கமும் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, யூதாஸ் காரியத்தை தப்பு பண்ணான், பேதுருவும் தப்பு பண்ணான். யூதாஸ் காரியத்தை மனம் திரும்ப விரும்பல, ஏசாவ மாதிரியே இருந்துட்டா. ஆண்டவர் சொல்றார், என்னோட கூட தலத்துல கையிடுகிறவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறாங்கிறார். அப்பயாவது உணர்வு அடைஞ்சிருக்கணும் இல்ல? அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார், நீ செய்ய வேண்டியதை போய் சீக்கிரமா செய்யுங்கிறார். மனமாற விரும்பாம தப்பே பண்ணினானா அவன் வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சு. பேதுரு காட்டி கொடுத்தான், மறுதளிச்சான், பின்வாங்கி போனான், சபித்தான், சத்தியம் பண்ணான். சேவல் 2 தரம் கூவி முடிச்ச உடனே 3வது தரம் இவன் மறுதளிச்சு முடிச்ச உடனே தேம்பி தேம்பி மனம் கசந்து அழுதானா, தப்பு பண்ணிட்டேன்னு. எல்லாம் கவனி. அப்ப யூதாஸ் காரியத்து மனஸ்தாபப்படலையா? யூதாஸ் காரியத்து மனஸ்தாபப்பட்டான். என்ன சொன்னா? குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட வராம தற்கொலைக்கு நேரா போயிட்டான். ஆனா இவன் எப்ப இயேசு உயிரோடு எழுந்திருப்பான்னு வெயிட் பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாருங்க, பேதுருடைய நிழல் பட்ட அற்புதம் நடந்தது. பேதுருடைய பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். பேதுரு எழும்பி நின்ன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாட ஆரம்பித்தார். பேதுருவை எந்த சிறைச்சாலையும் அடைச்சி வைக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவர் விரும்பக்கூடிய விருப்பத்துக்கு நேரா நம்முடைய வாழ்க்கையை நாம ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். எந்த இடத்துல தோற்று போனோமோ அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். எந்த இடத்துல எழும்ப முடியாம இருந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் எழும்ப பண்ணுவார். எந்த இடத்துல வாழ்க்கை கெட்டு போச்சு அதே இடத்துல கர்த்தர் சீர்படுத்துவார். எவன் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி அற்பமா எண்ணினானோ அவன் முன்னாடியே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப வாங்க பாப்போம். ஏசாவை வெறுத்தே யாக்கோப்பை சிநேகித்தே. இப்ப நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஏசா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா அல்லது யாக்கோப்பு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய மனமாற்றம் வரட்டும். ஆண்டவருடைய வார்த்தை அற்பமா என்னாத, இது கடைசி காலம். எச்சரிப்பின் சத்தத்தை அசட்ட பண்ணாத, செவித்தீனம் உள்ள போதகத்தை தேடி போகாத, உன்னை தப்பான வழியில நடத்தும். பரிசுத்தத்திற்கு நேராய் பிரயாணப்படு. தவறான
வழியை விட்டு தேவ திட்டத்துக்கு நேரா வா. ஆண்டவரே உன் பட்சத்தில் வந்து நிற்பார். ஆண்டவரே நம்மளை பார்த்து சொல்லுவார், உன் கூட நான் இருக்கிறேன்டான்னுவார். ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், நீ போற எல்லா இடத்துலயும் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை உயர்த்த போறேன், உன்னை மேன்மைப்படுத்த போறேன், உன் தலையை உயர்த்த போறேன், உன் காரியத்தை தலைக்கீழா மாற்ற போறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆமா, லூக்கா 15வது அதிகாரத்துல மூத்த மகன் அப்பா கூட இருந்தான். இளைய மகன் அப்பனை விட்டு தூரம் போனான், தப்பு பண்ணான், பேசிகள் இடத்துல பணத்தை செலவு பண்ணான், தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆனா ஒரு நாள் பன்றிகளோடு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் தன் தகப்பனுடைய மேன்மையை உணர்ந்தான். தன் தகப்பனுடைய மேன்மையை உணர்ந்து அவன் உணர்வடைந்து சொல்றான், நான் மீண்டுமா எழுந்து எங்க போவேன்? என் தகப்பனிடத்துல போவேன். அவர் என்னை ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்கொள்ளாம போனாலும் சரி, விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் சரி, அவர் கிட்ட போய் கெஞ்சுவேன். ஆண்டவரே, அப்பா உங்க வேலைக்காரன்ல ஒருத்தனா என்னை வச்சுக்கப்பான்னு கெஞ்சுவேன் அப்படின்னு எந்திரிச்சு வந்தானா. இந்த கூடவே ஒருத்தர் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் காணாம போனா வந்துட்டான். தகப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு வரவன் நம்ம பையன் தான். ஓடி போய் கட்டி பிடிச்சி கழுத்துல முத்தம் கொடுத்தானா. முத்தம் கொடுத்துட்டு இவன் சொல்றாப்பா, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், இனிமேல் உங்க பையன் சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை அப்படின்னு இவன் என்னென்னமோ பேசுறான். ஆனா அப்ப நான் மகன் பேசுறது எதனா கேட்டானா பாருங்களேன், கேட்கல. வேலைக்காரனை கூப்பிடுறான், வாடா என் பையன் காணாம போயிட்டான்டா, வந்துட்டான்டா, அவனை குளிக்க வை, அவனுக்கு பாதரட்சை போடு, அவனுக்கு மோதிரத்தை போடு, அவனுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணு, அவன் இழந்து போனதெல்லாம் திரும்ப அவனுக்கு கொடு. என் பையன் காணாம போயிட்டான், திரும்ப வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, மூத்தவன் பாருங்க, சாயங்காலம் வயக்காட்டுல இருந்து வரான் மண்வெட்டி எடுத்துக்கின்னு. தூரத்துல இருந்து வீட்டுல கலர் லைட் சீரியல் லைட் எல்லாம் போட்டாங்கல்ல, ரேடியோ எல்லாம் பாடுது இல்ல, யார் வீட்லயோ பாடுதுன்னு நினைச்சுதான் பார்த்தா யார் வீட்டுல தான் பாடுது? நம்ம வீட்டுல தான் பாடுது. தூரத்துல இருந்தே கேட்கறான், என்ன சத்த? வேலைக்காரன் கூப்பிடுறான், இங்க வா. இவர் எப்பவுமே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றவர். யாரு? பாஸ்ட் என்ன கேட்காம எப்படி கூட்டத்தை வச்சாரு. இவர் பெரிய அல்பா பாத்தீங்களா, எல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்டர். சொல்லு, இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வாட்ச்மேன் வந்துட்டு போக வேண்டியதுதான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆனா அவன் பேர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இவன் இன்ஃபர்மேஷன் கலெக்டர், அவன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை விரும்புறான். எனக்கு அப்பா வேணும், வந்துட்டான். இவருக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்றவர். அல்லேலூயா சொல்லு பாப்போம். நான் பேசுறது எதனா புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா கையை தட்டி இருக்கணும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். இதுக்கு பேர் பிச்சை. ஆமா, உண்மையை தான் சொல்றேன். அல்லேலூயா. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. இப்ப நான் முடிச்சிடுறேன். ஆமேன்னு சொல்லு பாப்போம். ஆமா, வந்துட்டு அப்பா அங்க நிக்கிறான். யாரோ அப்பங்கிட்ட போய் சொல்லிட்டான், மூத்த மகன் வந்திருக்கிறார், வெளியே உட்கார்ந்துருக்கிறார். அப்பா வந்து சொல்றான், டேய் வாடா, ஏன்டா வெளியே உட்கார்ந்துட்ட? இவன் கேட்கறான், நல்லா கேட்டான் ஒரு கேள்வி. அவங்க அப்பனை பார்த்து கேட்கறான், நானும் என் சிநேகிதரும் சந்தோஷமா இருக்கேன், ஒரு ஆட்டுக்குட்டியாவது தந்தையான்னு கேட்கறான். நான் தெரியாம தான் கேட்கறேன், ஏன் உங்க அப்பன் கூட அந்த விருந்து சாப்பிட்ட ஒத்துக்கலையா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? உங்க அப்பா கூட அந்த விருந்து சாப்பிட்டா ஒத்துக்கலையா? நானும் என் சிநேகிதரும் சந்தோஷமா இருக்க, என்னைக்காச்சும் ஒரு ஆட்டுக்குட்டியாவது தந்தா நல்லா. அவன் சொல்றான், டேய் நீ எப்பவுமே என் கூட இருக்கிறடா, எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதுடா, நான் உன்னை பிரிச்சே பார்க்கலடா, நீ தாண்டா என்னை விட்டு பிரிஞ்சு தூரம் நிக்கிற, எல்லாம் உனக்குரியதுடா, நீ ஆண்டா இப்படி மனசுல நினைக்கிற, வாடா. அவன் வந்துட்டான். கடைசி வரைக்கும் அந்த அப்பன் சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பன் கூடவே இருந்து, சபையிலேயே இருந்து, பாஸ்டர் கூடவே இருந்து, ஊழியத்து கூடவே இருந்து. பாஸ்டரை புரிஞ்சுக்க மாட்டோம் பாத்தீங்களா? ஊழியத்தை புரிஞ்சுக்க மாட்டோம் பாத்தீங்களா? ஊழியர்களை புரிஞ்சுக்க மாட்டோம் பாத்தீங்களா? பின்வாங்கி வந்தவன் அவன் சொல்றான், எனக்கு பொறுப்பெல்லாம் வேணப்பா, நான் வேலைக்காரனா இருந்துட்டு போறேன். நான் பேசுறது புரிஞ்சுதா? இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ற ஆளுதான் சபையில இருக்க தவிர இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் சபையில இல்லை. அந்த அப்பா நிம்மதியா தூங்கியிருப்பான். சில நேரத்துல நம்ம செய்யற செய்கைகள் ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கா? ஆண்டவர் சொல்ல முடியுமா, என் பொண்ணு காணாம போயிட்டான், வந்துட்டான், என் பையன் தப்பு பண்ணிட்டான், வந்துட்டான், நான் இவன் வருவான்னு தான் காத்திருந்தேன், இவன் வருவான்னு தான் காத்திருந்தேன், என் புள்ள வந்துடுச்சு, எனக்கு அது போதும் அப்படின்னு வரா? இல்ல சர்ச்சில் கூடவே உட்கார்ந்துட்டு ஆண்டவருக்கு மனநோவா, வேதனையா, அவருடைய இருதயத்தை காயப்படுத்துற மாதிரியே நடப்போமா? இன்ஃபர்மேஷன் கலெக்டரா இருக்கக்கூடாது, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் உடையவர்களா இருக்கணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசா இன்ஃபர்மேஷன் கலெக்டர், யாக்கோப்பு உறவை விரும்பக்கூடியவன். ஆண்டவர் சொல்றா, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை சிநேகித்தேன். வெறுத்தேன் அப்படின்னா அவனுக்கு எதையுமே தராம நடுத்தருவில் நிக்க வைக்கல, எல்லாத்தையும் தந்துட்டு அவன் அவர் கூட உறவுல விரும்பலையா, அதனால மனம் உடைஞ்சு உறவுல நாட்டம் கொண்ட இவன் பக்கத்துல கர்த்தர் வந்துட்டா. இந்த நல்ல பகல் வேளையில நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆண்டவர் நம்மை வெறுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா அல்லது சிநேகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றா, ஆபிரகாமின் குமார், ஈசாக்கின் குமாரன், யாக்கோப்பின் குமாரன். ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவன். அவன் பேரை இணைச்சிட்டார் பாரு. ஆண்டவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு யாக்கோப்புடைய பேர் தேவைப்படுது பாரு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவரோடு இன்னைக்கு ஒரு உறவுக்குள்ள வருவோம். மற்ற காரியத்தை எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுவோம். ஆண்டவரை நேசிப்போம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லட்டும், நான் உன்னை சிநேகிச்சேன்டா. ஆமென். நான் யாக்கோப்பை வெறுக்க மாட்டேன், யாக்கோப்பை தள்ள மாட்டேன், யாக்கோப்பை எந்த விதத்திலும் புறக்கணிக்க மாட்டேன். அவன் என் சேஷ்ட புத்திர பாகம். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோப்பு பரவி போகிற ஆறு, நதியோரமாய் நாட்டப்பட்ட சந்தன மரம், அவன் படுத்திருக்கிற பால சிங்கம். அல்லேலூயா. என்ன மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் பாரு. ஆமென் சொல்லு பாப்போம். இந்த 6வது மாசத்துல தேவன் சிநேகிக்கக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. நம்மை பார்த்து ஆண்டவர் நேசிக்கிற பாத்திரம் சொல்லத்தக்க இடத்துல நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?